நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை பொறை பொறை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மீச்சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை குறைக்குமாறு உணர்த்தே. எல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெருங்கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தேவ சேக்கிழார் பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொன்ற புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி வருகை தந்து இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். நண்பர்களே, எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கக்கூடிய இந்த நூலில் நாம் கடந்த சிந்தனையில் நாட்டுச் சிறப்பை தொடங்கி இருக்கின்றோம். திருநாட்டுச் சிறப்பில் கடந்த வகுப்பில் நாம் ஐந்து பாடல் நிறைவு செய்திருக்கிறோம். திருநகர சிறப்பில் 5 பாடல் நிறைவு செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு 6வது பாடல், அதாவது நம்மளுடைய திருத்தொண்ட தொகையை நம்மளுடைய நம்பி ஆரூரர் பெருமான் அருளி இருக்கக்கூடிய திருவாரூருடைய சிறப்பை இப்பொழுது சொல்ல தொடங்குறார். அப்படி சொல்லும்போது திருவாரூர் தொன்மையான நகர், மகாலட்சுமி தவம் செய்த திருத்தலம் அப்படின்னு சொல்லி இந்த திருத்தலத்தில் தான் திருக்கைலாயத்திலிருந்து நம்பி ஆரூரர் பொருட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய கமலினியார் பறவையாராக திரு அவதாரம் செய்த திருத்தலம் இந்த திருவாரூர் அப்படிங்கிற செய்தியோட நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு சிந்தனை 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். படர்ந்த பேரொளி பன்மணி வேதிதார் இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார், இடந்த அன்னமும் ஏனமும் தேடுவார், தொடர்ந்து கொண்டவர் தொண்டர்க்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமாள். திருவாரூருடைய அடுத்த இன்னொரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் தன்னுடைய திருப்பாதங்களால் நடந்த திருத்தலம் இந்த திருத்தலம். நிலம் என்று சொல்லக்கூடிய 50 திருத்தலங்களில் நிலத்துக்குரிய திருத்தலம் 2 திருத்தலம். ஒன்று திரு கச்சி ஏகம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், மற்றொன்று திருவாரூர். திரு காஞ்சிபுரம் ஏன் மண்ணுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம் மண்ணுக்கான சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அம்பிகை இறைவனை மணலால் பூசனை செய்தார். மணலால் லிங்கம் செய்து பூசனை செய்ததுனால திரு காஞ்சிபுரத்துக்கு மணல் நிலத்திற்கான சிறப்பு. இங்கே திருவாரூரில் ஏன் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் தன்னுடைய திருப்பாதங்களால் 2 முறை நடந்ததனாலேயே திருவாரூருக்கு பிருதிவி தலம் என்று சொல்லக்கூடிய நிலம் என்று சொல்லக்கூடிய 50 திருத்தலங்களில் முதலாவதாக போற்றப்படக்கூடிய திருத்தலம் திருவாரூர். அந்த வகையில் இறைவன் 2 முறை ஏன் நடந்தார் அப்படிங்கிறது நம்ம எம்பிரான் நம்பி ஆரூருடைய வரலாறு பார்த்தோம். பறவையாருடைய ஊழலை தீர்ப்பதற்காக இறைவன் நம்பியாரூருடைய பொருட்டு தூது செல்கிறார். தன்னுடைய நண்பனுக்காக தூது செல்கிறார். அது ஒரு இரவில் 2 முறை தூது போனார். இந்த வரலாற்றுடைய அடுத்த பகுதினா நம்ம நம்பியாரூரரை இறைவன் தடுத்தாட்கொண்டு திருத்தொண்ட தொகை பாடி எல்லாம் நிறைவு செய்து திருவாரூரில் பறவையாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர் அடுத்ததாக திருவொற்றியூர் திருத்தலத்துக்கு போய் எம்பிராட்டி சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்வார். அந்த சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டதை அறிந்த பறவையார் ஊடல் கொண்டு அவரை இனிமேல் நான் பார்க்கவே போறதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்பியார் மீண்டும் சபதத்தை மீறி கண் பார்வை இழந்து ஒரு கண்ணை
ஒரு கண் பார்வையை காஞ்சிபுரத்தில் பெற்றும் அடுத்த கண் பார்வையை திருவாரூரிலும் பெறுகிறார். அப்போ பெற்ற போதுதான் நம்பியாருடைய வருத்தம் துயரம் இறைவன் அறிந்து அந்த ஊடலை தீர்ப்பதற்காக இருமுறை செல்கிறார். அதை அறிந்த நாயனாராகிய ஏர்கோன் கலிக்காம நாயனார் இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இறைவனுக்கு தொண்டராக இருக்க முடியும்னு அவரிடம் சினந்து அவரை நான் காண நேரிட்டால் நான் மடிவேன் என்று அவருடைய தன்னுடைய வாளால் எடுத்து குத்தி கொள்கிறார். இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்த்தது. அதாவது நம்பியாருடைய வரலாறு பார்க்கும்போது பார்த்தோம். இங்கே 2வது வரி பாருங்க. இடந்த ஏனம், ஏனம் என்பது பன்றி. இறைவனை திருமால் பன்றியாய் சென்று பூமியை கிளந்து தேடினார். திரு அண்ணாமலையினுடைய வரலாறுங்க. இறைவன் முன்னாக இவர்களுக்கு ஒரு போட்டி வந்தது. யாருங்க? பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர்? திருமால் சொன்னார் நான் தான் பெரியவன். பிரம்மா சொன்னார் நான் தான் பெரியவன். திருமாலுக்கு தொப்புள் கொடியில் தோன்றியவர் பிரம்மா. பிரம்மா சொல்றார் படைக்கிற தொழிலை செய்யறதுனால நான் தான் பெரியவன். படைக்கிற தொழிலை செய்யறதுனால நான் தான் பெரியவன். நீ படைச்சா மட்டும் போதுமா? படைத்ததை நான் காக்கணும், காத்தாதான் உலகம் நிலைச்சிருக்கும். அதனால் நான் தான் பெரியவன். சரி, நம்ம 2 பேர்த்துக்குள்ள சண்டை வேண்டாம். நம்மளுடைய வழக்கை யார்கிட்ட போய் வச்சுக்கலாம்? தீர்ப்பை சிவபெருமான்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு 2 பேரும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனான். அங்கே போய் சாமிகிட்ட கேட்டபோது சாமி சொன்னார் ஒன்றும் சிரமம் இல்லை. யார் முதலில் முடியும் அடியும் தேடி வருகிறீர்களோ அவர்கள் தான் உயர்ந்தவன் வச்சுக்கலாம் அப்படின்னார். திருமால் அன்னப்பறவை வேடம் கொண்டு கீழே திருமால் பன்றி வேடம் கொண்டு கீழே பூமியை தோண்டி போனார். பிரம்மன் அன்னப்பறவை வேடம் கொண்டு மேலே சென்றான். அப்படி சென்றபோது இவர்களுக்கு வெளிப்படக்கூடாது என்பதற்காகவே இறைவன் திருவடியும் திருமுடியும் காட்டாமல் நின்றார். இவர் எத்தனை உலகத்துக்கு போனார்னு பார்த்தீங்கன்னா இவர் கீழே 7 உலகத்துக்கு தாண்டி போனார். பிரம்மன் எத்தனை உலகத்தை தாண்டி போனான்னு கேட்டீங்கன்னா மேலே 7 உலகத்தை தாண்டி போனார். அது நம்மளுக்கு திருவாசகம் படிச்சப்போ அங்கே படிச்சிருப்பீங்க. திருவெம்பாவையில் பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர். 7 உலகம் கீழே பாதாள லோகம் தான் கடைசி 7வது உலகம். புரியுங்களா? அந்த பாதாள லோகத்துக்கு கீழே சென்றாலும் இறைவனுடைய திருமுடியை அடைய முடியவில்லை. இவர் பன்றி வேடம் கொண்டு அப்படி போனார். இவர் அன்னப்பறவை வேடம் கொண்டு மேலே போனார். இவருக்கும் இறைவன் எட்டலை. அப்போ என்ன அங்கே குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் இறைவனை தன்முனைப்பினால் தேடணுமோ அவர்களுக்கு இறைவன் வாய்க்க மாட்டான். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. வள்ளலார் சொன்னார் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. அங்கே நம்ம மணிவாசக பெருமான் சொன்னார் பக்தி வலையில் படுவோன் காண்க. ரொம்ப சிரமமெல்லாம் பட வேண்டாம். என்ன வலையில் பிடிக்கலாம்? பக்தி வலையில் படுவோன் காண்க. இப்போ பக்தியை கொண்டு இறைவனை தேடணும், தன்முனைப்பை கொண்டு தேடக்கூடாது. அது இன்னொரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய ஆராய்ச்சியினாலேயோ செல்வத்தினுடைய செருக்கினாலேயோ இறைவனை அடைய முடியாதுன்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் அவங்க 2 பேர். பிரம்மா கல்விக்கு அதிபதி, திருமால் செல்வத்திற்கு அதிபதி. இந்த 2 எதுக்கு காட்டப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா புராணத்தில் அப்படி வரலாறு தேடிய வரலாறு எதை குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பினாலேயோ செல்வ செருக்கினாலேயோ கல்வியினுடைய மேம்பாட்டினாலேயோ இறைவன் அடைய முடியாது. நிறையா படிச்சிருக்கிறேன், புரியுதுங்களா? நிறைய நூல் படிச்சிருக்கிறேன், நிறைய பாடல் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சிவபெருமானை நாம் கன்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா காண இயலாது. எது வேணும் பெருமானைக்கு அடைவதற்கு? எது வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா பக்தி ஒன்றுதான் பிரதானம். நீங்கள் எவ்வளவு செல்வத்தோட போய் நான் நிறைய சேரன் செஞ்சாலும் அதில் அன்பு இருக்கணுங்க. இல்லை, அதனால தான் நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே ஓடும் நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. சிவபெருமானுக்கு அன்பு தான் பிடிக்கும். அதனால தான் அன்பும் சிவமும் 2 என்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே.
பெருமானை அடைவதற்கான எளிமையான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு. எவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனை நெருங்க முடியும். எவ்வளோ வச்சிருக்கிறோம்? நான் சொல்லும் போது சொல்லுவேன், எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க? நான் சாமி மேல் நிறையா அன்பு வச்சிருக்கிறேன், நிறைய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அன்பை இங்கே வச்சிருக்கிறதுல முக்கியம் இல்லை, எப்படி பெருமானிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். பெத்த குழந்தையிடையே நம்ம என்ன சொல்கிறாங்க, நீ அன்பு இருக்குன்னு சொன்னால் போதுமா? எனக்கு அன்புக்குன்னு என்ன செஞ்ச நீ அப்படின்னு கேட்பான். ஏதாவது வாங்கி கொடுத்த மாதிரி தான் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா, எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். எங்கள் அம்மா அவ்வளவு அன்பானவங்க, ஏன் நான் என்னென்னலாம் கேட்குறேன்னு எல்லாமே செஞ்சு சமைச்சு கொடுப்பாங்க. அன்பு வெளிப்படுத்த வேண்டும், புரியலா? பெருமான்கிட்ட அன்பை வெளிப்படுத்தணும். அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கான முறை தான் நம்ம பெரியவங்க நிறைய காட்டிட்டு போயிருக்கிறாங்க. சரியே, கிரியை, யோகம், ஞானம். ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க, ஈசன்பால் அன்பே ஞானம். ஞானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈசன்பால் அன்பே. ஞானம் அடையணுமா, அன்பை செலுத்தி கொண்டே இருங்க. நீங்கள் பெருமானுக்கு செலுத்துகிற அன்பு ஒரு தாவரத்துக்கு, ஒரு செடிக்கு ஊற்றுகிற தண்ணீர் போல, புரியுதுங்களா? அது வளருதா, பயன் தருமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். புரியுங்களா? இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துறது எப்படி? அந்த மரத்தோடைய வேருக்கு அந்த அடியில் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அது போல தண்ணி ஊற்றுவது போல அந்த பெருமானுடைய திருவடிக்கு தொடர்ச்சியாக அன்பு செய்யணும், தொடர்ச்சியாக அன்பு செய்யணும். அப்போ இங்கே நம்மளுடைய பெருமானுடைய திருவடியை தேட போன 2 பேர் யாருங்க? திருமாலும் பிரம்மனும். திருமால் அடியை தேடி போனான், பிரம்மன் முடியை தேடி போனான். இவர் இருவருக்கும் அகப்படாத அந்த திருவடி திருவாரூர் திருத்தலத்தில் நடந்தது. அதுதான் பாடலுடைய செய்தி. இடந்த ஏனமும் அண்ணன், இடந்தன்னா அகழ்ந்த, இடந்தனா அகழ்ந்து, நிலத்தை அகழ்ந்து போனான் அவன். இடந்த ஏனமும், ஏனம்னா பன்றி, ஏனமும் அன்னமும் தேடுவான், அன்னப்பறவையாக மேலே போனான். இவர் நம்மளுடைய திருமாலாவது என்ன ஆயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து சரணாகதி அடைஞ்சார். சாமி உங்கள் திருவடியை பார்க்க முடியல அப்படின்ட்டாரு. அவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, பொய் பேசிட்டார். பாருங்க, பிரம்மா மேலே பெருமான் மீது வைக்கப்பட்ட தாளம்பூ தவறி விழுந்தது, சரிங்களா, நழுவியது. அதான் தாளம்பூவை வந்து பொய் பேசிட்டல. புராணத்தில் சொல்லப்பட்ட செய்தி நம்ம தத்துவமாக என்ன வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நம்ம வேற தான் குறுக்கு வழியெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், குறுக்கு வழியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டாம். பெருமான் அன்பு செலுத்தினீங்கன்னா போதும். இடந்த அன்னமும் ஏனமுமாக தேடுவாராகிய இந்த இருவர்கள், தேடுபவராகிய இவர் இறைவன் தொடர்ந்து அப்படி தேடிய திருவடி சாமி எங்கே வந்தார்களாம், தானே தேடி வந்து ஒருத்தர் கொடுத்தார். யாருக்கு? நம்பி ஆரூரர் பெருமானுக்கு. எண்ணெய் நல்லூரில் தடுத்தாட்கொண்ட புராணம் அடுத்தது பார்த்தா பார்க்க போகிறோம். தானே தேடி வந்து தருகிறார், யாரும் கேட்கல. இப்போ நாம் போய் திருவடி வேணும்னு கேட்டோம்னா, கேட்டால் கிடைக்காத அந்த திருவடி சாமி துறையூரில் வந்து தானாக வந்து தலையில் வைக்கிறார். பெருமான் நம்பி அவருக்கு என்ன பண்ணுறாரு, திருவடியை முதிர்ந்தா அந்தனர் வேடத்தில் வந்து தானே வச்சு கொடுக்குறார். ஏன்? நம்பியார் மீது கொண்டிருக்கக்கூடிய, அவர் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய விருப்பம். அப்போது அகழ்ந்து பன்றியும் அன்னமுமாக தேடுபவராகிய அவர்கள், அப்படிப்பட்ட இறைவன் தானே தொடர்ந்து சென்று ஆட்கொண்டவன். யார்? தொண்டர். யார்? வன் தொண்டர்க்கு தூது போய் நடந்த படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் செந்தாமரை அடி நாருமாள். இந்த பெருமானுடைய திருத்தால் திருவடி போய் பட்ட அந்த திருவீதி எப்படி நாரிச்சுக்கலாம்? செந்தாமரை அடி நாருமாள். செந்தாமரை போன்ற மலர் போன்ற அந்த திருவடி பூமியில் பட்டுச்சு. பட்டதனால அந்த திருவீதி என்ன ஆச்சுங்களா? மணந்ததான். கவிஞர்லாம் என்ன பாட்டு எழுதுன்னு இலக்கியத்தை படித்தா தான் பாட்டு எழுத முடியும், புரியுங்களா? உன் பாத பிஞ்சு பட்டுது, மேகம் வந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு கவிஞன் பாட்டு எழுதுறான். இலக்கியத்தில் படிக்காமல் எப்படி எழுத முடியும்? இலக்கியம்தான். அப்போ அப்படி நம்மளுடைய பெருமானுடைய திருவடி பட்ட திருநகர் திருவாரூர். செங்கண் மாதர் தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பை அவர் குழல் பொங்கு கோதையில் பூந்துயில் வீழ்ந்து உடன் அங்கன் மேவி அலறு புறத்துமால். சரி, இந்த திருவீதி பெருமான் நடக்கிற திருவீதி இல்லையா,
இப்போ திருவாரூரில் தியாகராஜ பெருமான் திருவீதி உலா வருவார். அப்படி வரக்கூடிய திருவீதியை தெளிக்கணும், கூட்டணும், சுத்தம் பண்ணணும், நல்லா வலிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, குங்குமப்பூ கொண்டு சாந்து, குங்கும சாந்து எதில் செஞ்சாங்களாம்? குங்குமப்பூவில் செய்த சாந்து கொண்டு அப்படியே நிலத்தையெல்லாம் நீவினார்களாம். நீவினாங்க. இந்த நீவினது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலரலை. உலராததுக்கு என்ன பண்ணாங்களாம், பெண்கள் தலையில் வைத்திருந்த பூக்களுடைய மகரந்தத்தூள் கீழே சிதறி அந்த ஈரத்தை உலர்த்தியதாம். இப்படி ஒரு அழகிய நயம் காட்டுறார். செங்கண் மாதர், நல்லா சவச்சவன்னு அழகிய கண்ணுடைய பெண்கள் மாதர், தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பு. தெருவில் நீங்கள் இன்னொரு வகையில் வச்சுக்கலாம். செங்குங்குமம்னா காவி. இந்த வழக்கமாக வாசலில் காவி நிறத்தில் வடிக்கிறது, சாணம் போட்டு வடிக்கிறதெல்லாம் அன்றைய நாட்கள் இருந்த ஒரு வழக்கம். இன்றைக்கி நாமெல்லாம் வெறும் தரை என்ன பண்ணி வச்சுருக்கணும்னு தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? காங்கிரீட் தளம். அன்னைக்கு அப்படி அந்த குங்கும கலவை காவி நிறம் சாணம்லாம் போட்டதுக்கு காரணம் பூச்சி எறும்பு போன்றவையெல்லாம் வீட்டுக்குள்ளே நெருங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு. எப்பயுமே இந்த காவி நிறம் சிவப்பு நிறத்துக்கு அந்த பூச்சிகள் வந்து நெருங்காது என்பது உயிரியல் கொள்கை, இல்லை? அதனால் காவியை வந்து எந்த தீங்கு நெருங்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்போது நம்மளுடைய இன்றைக்கி வழக்கப்படி பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டணத்துக்கு மேலே அடுக்குமாடி கட்டணம், சரிங்களா? 36வது பிளாட்டில் நாங்கள் இருக்கிறோங்கன்னா 36வது பிளாட்டு கீழே இருக்கிற அந்த இடத்துல கோலம் போடணும் முடியுமா? வாசல் தெளித்து கோலம் போடணும் முடியுமா? 37வது பிளாட்டில் இருக்க என்ன பண்ணுவான், நான் எப்படி கீழே இறங்கி போவேன்னு கேட்பான். வலிக்கிறோம், ஏன்னா வாசல் இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, என்ன வீட்டுக்குள்ளேயே கோலம் போட்டு அழகு பார்த்துக்கலாம். சரி, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதனால் அப்படி மலர் கோலம் போய் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வர்ணக்கோலத்துக்கு வந்துட்டோம். அந்த பொடியெல்லாம் தவிர்த்துக்கிட்டு வரைஞ்சி அப்படியே பெயிண்டில் வரைஞ்சி வச்சிடலாம் வர்ணத்தில். அப்படிப்பட்ட நிலைக்கு மாறப்பட்டோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே அந்த குங்குமத்தின் குழம்பை அப்படியே வலிச்சு நீவி நிரம்பினார்களாம். அது அவர் குழல் பொங்கு கோதையில் பூந்துகள், பெண்களுடைய கருங்கூந்தலில் இருக்கக்கூடிய பூந்துகள் விழுந்து உடன் அங்கன் மேவி அலறு புலர்த்துமாள். அலறுனா ஈரம், ஈரத்தை புலர்த்துகிறது. உள்ளம் ஆர் உருகாதவர் ஊர்விடை வல்லலா திருவாரூர் மருங்கெல்லா தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் பை கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். அதாவது இது ஒரு திருவாரூர் நகரினுடைய அழகை சொல்லிட்டு வந்த ஆசிரியர் பெருமாள் இப்போ கண்ணுக்கு அழகை சொல்லிட்டு வந்தார். இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு அழகை சொல்கிறாரு. காதுக்கும் நெஞ்சுக்கும் இனிமையுடைய அழகுடையது திருவாரூர். ஆனால் எல்லா புலனும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு வந்தார், கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் காமிச்சார், கண்காட்சி, புரியல? இப்போ கண்காட்சியை தாண்டி செவிக்கு இனிமையது. செவிக்கு இனிமையாக என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாரூரை பார்த்தா யாருங்க உருக மாட்டாங்க. ஏங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சேக்கிழார் பெருமானை கேட்டால் அவர் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் திருமுறைகளையும் சாத்திரங்களையும் ஓதியதான். திருமுறை வேதத்தையும் திருமுறைகள்லாம் ஓதிச்சான். இதை ஓதியதை கேட்ட பறவைகள் எல்லாம் திருப்பி பாடிச்சான். போகிற போக்கில் சொல்கிறாரு, திருப்பதிகம் பாடினால் உள்ளம் தெளியும். திருப்பதிகம் பாடினா உள்ளம் தெளியும். நீங்கள் திருப்பதிகம் பாடி பெற முடியாத ஒன்று கிடையவே கிடையாது. திருப்பதிகம் பாடி பெற முடியாத ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளவு திருப்பதிகத்தினுடைய ஆற்றல். நம்ம திருமுறை படிக்கிற பழக்கெல்லாம் நிறைய நீங்கள் வருவிச்சுக்கணும். நான் தினந்தோறும் திருமுறை பாராயணம். ஏன்னா திருமுறையினுடைய பெருமை என்ன, நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போது அதை பற்றி பார்த்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் புதிதாக இருக்கனால மீண்டும் சொல்கிறோம். திருமுறையினுடைய சிறப்புக்குன்னே ஒரு பாடல் எழுதி வச்சாங்க. திருமுறையே சைவநெறி கருவூலம் தென் தமிழின் தேன்பாகாகும், திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராஜன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலா, திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமாள்.
திருமுறையுடைய சிறப்பை சொல்லணும்னா அதை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். திருமுறை நம்மளுடைய சமயத்தினுடைய பொக்கிஷம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த திருமுறைகளை கேட்டு தான் ராஜராஜ சோழன் திருமுறை மீட்டெடுத்தார். திருமுறையெல்லாம் ஓலைச்சுவடிலாம் மறைஞ்சிருந்தது. இந்த திருமுறைகளை அவருடைய சபையில் பாடுவதையும் திருக்கோயிலில் பாடுவதையும் கேட்டதுனால தான் ராஜராஜ சோழன் மாமன்னருக்கு இந்த திருமுறைகளை மீட்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் வந்துச்சு. ராஜராஜ சோழ மாமன்னர் தஞ்சை பெரிய கோயிலில் 49 ஓதுவாமூர்த்திகளும் நிறுவியிருக்கிறார். ஒரே கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு ஓதுவார் அல்லது அதிகபட்சம் 2 ஓதுவார் இன்னைக்கு பெரிய கோயில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு திருக்கோயிலில் 49 ஓதுவாமூர்த்திகள் நிறுவியிருந்தான்னா அந்த திருமுறையினுடைய பெருமை ஆற்றல் என்ன சொல்ல முடியும் இல்லை? திருமுறையே சைவநெறி கருவூலம், தென் தமிழின் தேன்பாகம், தமிழினுடைய அழகிய மதுரச்சுவை உடையது திருமுறைகள். 18,426 பாடல் கொடுத்துருக்கிறார். கிடைச்சது அவ்வளவுதான். தேவாரத்தில் மட்டும் கிடைக்காத பாடல் மட்டும் கிட்டத்தட்ட 70,000 பாடல். அப்பர் சுவாமிகளுடைய பாடல் மட்டும் 46,000 பாட்டு கிடைக்கல இல்லைங்களா? அவர் பாடியிருக்கிறார் பதிகம் 7,700 பாடியிருக்கிறார் அப்படின்ட்டு. 7,700 4,900 பதிகம், 4,900 பதிகம் 49,000 பாடல். நம்மளுக்கு கிடைச்சிக்கக்கூடிய திருப்பாடல் எத்தனைங்க? 3,000 சொச்சம்தான். இது அப்போ திருமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷம். கைலாயத்தில் உட்காந்து சாமி கேட்ட எழுதிய திருப்பதிகம் திருமுறை. நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த திருப்பதிகத்தை அங்கே திருக்கைலாயத்தில் உட்காந்து தான் கேட்டார். திருவாசகம் என்று நம்மளுடைய நடராஜ பெருமான் கைப்பட எழுதியது. திருமுகப்பாசரத்தை கொடுத்து அனுப்பிச்சார். பானபத்திரருக்காக திருமுகப்பாசரத்தை கொடுத்து அனுப்பினார். எங்கேங்க? சேர நாட்டுக்கு பானபத்திரர் பொருட்டு பணம் நல்ல செல்வம் கொடுத்து அனுப்புவானார். அவர் செல்வம் கொடுத்து அனுப்புன்னு சொன்ன காரணம் என்ன? செல்வம் கொடுத்து அனுப்பணும் ஒரு ஓலைச்சீட்டு அனுப்புகிறார். திருமுகப்பாசனம் ஒரு கடிதம். இந்த கடிதத்தில் நல்ல என்னுடைய மேலுக்கு அன்பு செலுத்தக்கூடியவன், நீ அவனுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து திருப்பி அனுப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாளும் தன் முன்னால் நின்று பக்தி இலக்கிய பாடல்களை பாடியவன் பானபத்திரன். புரியுதா? அப்படிப்பட்ட பாணர் ஒரு நம்முடைய திருமுறை ஆசிரியர். இப்படி திருமுறை பாடிய பெருமைக்குரிய பல அற்புதங்களை நிகழ்த்தியது திருமுறை. திருமுறைனா நம்ம ஒரு புராணமாக பெரிய புராணம் படிக்கிறோம். நீங்கள் 1ஆம் திருமுறையிலேருந்து இப்போ 2ஆம் திருமுறையும் எடுத்தீங்கன்னா திருவாசகம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒழிக்கணும். தேவாரத்தை நம்ம குழந்தைகளை பாட சொல்லணும். நீங்கள் பாட சொல்லணும்னா முதல் கேட்க சொல்லுங்கள். நீங்கள் கேளுங்க. நாம் எப்போ கேட்குறோமோ நீங்கள் போய் ஒருத்தர் வற்புறுத்தலாம் வேண்டாம். நீ பாடுலாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்மாவினுடைய தன்மை சார்ந்ததின் வண்ணமாதம். உயிருக்கு என்ன லட்சணம் கேட்டிங்கன்னா எங்கே சேர்ந்துருக்கிறோமோ அங்கே அந்த அறிவை பற்றும் இல்லை. நாம் இப்போ கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. பிரயாணம் கிளம்பி வர்றோம், நம்ம பேருந்தில் ஏறி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பேருந்து ஏறி வீட்டுக்கு போய் நம்ம படுக்கிற வரைக்கும் பேருந்தில் என்ன அலப்பறை நடந்ததோ அதுதான் நம்ம காதில் ஓடும். நம்ம அறிவில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன ஒழிச்சுதோ அதைத்தான் உள்ள வாங்கி நம்ம அறிவு ஒழிக்கும். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு எதை சார்ந்து நிற்குதோ அதனுடைய தன்மை பெறுவது ஆன்மாவினுடைய லட்சணத்தில் ஒன்று. எனவே இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா திருமுறைகளை பாடுகின்ற பிள்ளைகளும் திருமுறைகளை கேட்கின்ற பறவைகளுமாக இருக்கக்கூடிய திருத்தலம். இதை கண்டு காண்பவர்களுக்கு யாருக்கு தான் உள்ளம் உருகார் அப்படின்னு ஒரு காட்சி காட்டுறார் பாருங்க. பாடல்: ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கெல்லாம் விடையில் ஊர்ந்து வருகின்ற புற்றிடம் கொண்டராகிய வள்ளலார் திருவாரூர் அருகெல்லாம், திருவாரூரின் பக்கங்களிலெல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. திருப்பதிகங்களுக்கு என்ன அடைமொழி போட்டிருக்கிறாரு? தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள். தெள்ளும்னா நம்மை தெளிவடைய செய்யக்கூடியதுன்னு பேர். திருமுறைகள் நம்ம என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நமக்கு மற்ற பலன்களை, அதாவது இந்த உலகத்துக்கு தேவையான சௌபாக்கியத்தை இகபர நலன்களை கொடுக்கும். அதோட ரொம்ப அருமையான நலன் என்ன கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மை தெளிவுபடுத்தும். நாளும் திருமுறை ஓதனம் இல்லை. அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, வாயில் தேவாரம் கையில் உழவார். வாயில்
தேவாரம் கையில் உழவார். ஒரு கோயிலுக்கு போனீங்களா, ஒரு உழவார திருத்தொண்டு செய்யுங்க உங்களுடைய திருக்கரங்களால். புரியல, நம்ம கை என்ன கை? வெறுங்கை. இப்போ சாமிக்கு எந்த தொண்டு செய்யாமல் அந்த கைக்கு பேர் வெறும் கை. புரியல, இந்த வெறுங்கை திருக்கரமாக எப்போ மாறுன்னு கேட்டிங்கன்னா, திருக்கோயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குப்பையை நீங்கள் எடுத்து ஓரமாக போட்டிங்கன்னா உழவார். நீங்கள் கோயிலில் போய் நேரம் உழவாரம் செய்கிறது, கூட்டுறது, நம்ம அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஒரு திருக்கோயிலுக்கு போனோமா, குறைஞ்சபட்சம் அப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் செய்த திருத்தொண்டன்னு கேட்டிங்கன்னா, திருக்கோயிலில் போய் பெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்னதாக திருக்கோயில் உழவாரம் செய்துவிட்டு தான் சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கோயில் உழவாரம் வாயில சுவாமி என்ன பண்ணோம், ஒரு திருமுறை போய் பாடணும். பெருமானுக்கு நம்மளால முடிஞ்ச, நீங்கள் பாருங்க, கோயிலில் போய் உங்களுடைய வாய் நல்ல வாய் அப்படின்னு மாறணும்னு கேட்டிங்கன்னா, சாமியோடைய புகழை பாடினீங்கன்னா நம்மளோட வாய் எப்படிப்பட்ட வாய்? நல்ல மணக்கக்கூடிய வாய்ங்கிறார். முருகனுடைய புகழை பாடனா என் வாய் மணக்குதுன்னு சொல்லி பாடினார் இல்லைங்களா? அப்போ நம்ம பெருமானுடைய திருப்புகழை பாடணும். பெருமானுடைய திருப்புகழை பாடுறது தான் இந்த வாயினுடைய பயன். சரி, எங்கேயுமே பாட முடியல, கோயிலில் போனாவது பாடணும் இல்லை, அதுக்கு ஒரு 4 பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும், கற்றுக்கணும். சரிங்களா? எவ்வளவு ஓய்வு நேரம் கிடைக்குது யோசிச்சு பாருங்க. ஓய்வே இல்லாமல் போகிறோமா, சரி நான் 20 மணி நேரம் உழைக்கிறேன் அப்படிங்கிற இருக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? அந்த 20 மணி நேரத்தில் உழைக்கிறவங்க கூட நமக்கு உழைப்புக்கான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் நம்மளுடைய அறிவு தன்மைப்படணும்னு நினச்சிங்கன்னா திருமுறைகளை கொஞ்சம் படிங்க, திருமுறைகளை ஓதுங்க. பொருள் புரியுது புரியலை அதெல்லாம் சாமியோடைய கருணை. பெருமான் பார்த்து என்ன பண்ணுவார், நமக்கு அந்த திருப்பதிகளை விரும்பி படிச்சிங்கன்னா அது பொருள் புரிய போகுது. இல்லை, எங்கேயாவது நாம் கற்று வைப்பதற்கு இதை நாம் படித்து நாம் இதுக்கு பொருள் சொல்ல போகிறதில்ல. இதை பாடனீங்கன்னா கேட்டிங்கன்னா புண்ணியம் இருக்கிறாங்க. இல்லை, கேட்டாவே புண்ணியம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இல்லைங்களா? அதனால தான் நமக்கு இங்கே காட்டுறார், வள்ளலார் திருவாரூர் பக்கங்கள் எல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள். தெள்ளும் ஓசை அதாவது தெளிந்த தன்மையுடைய ஓசை. 2 வகையில் பொருள் வச்சுக்கங்க. ஒன்று, திருப்பதிகங்களை படித்தா நம் அறிவு தெளிவு பெறும். இன்னொன்று, இந்த பதிகங்கள் எல்லாம் இயல்பிலேயே நல்ல இசையோடு கூடிய திருப்பதிகங்கள். நீங்கள் அதெல்லாம் ரசித்து படிக்கணும். இப்போ பாரும்போது அவங்க உட்காந்து திருநள்ளாற்று பதிகம் படித்தாங்க, அப்படியே கேட்க, அதாவது அந்த அந்த இசையோடு இணைந்து எவ்வளவு முடியுமோ பாடுறாங்க. புரியுங்களா? நல்லாற்று திருப்பதிகம் அதுவே சும்மா நம்ம வீட்டில் உட்காந்து வாய் முனகிட்டு தான் வராது, நல்லா வாயார பாடணும். புரியல, யாராவது பார்த்துருவாங்கன்னு இங்கே பாடணும், வெக்கப்படணும். இங்கே அப்படி தான் 4 பேர் பாடணும்னு சொன்னோம்னா என்ன ஆயிடுவான்னு கேட்டிங்கன்னா, படாத எல்லாம் திருத்தொண்டத்தொகை பாடணும். எத்தனை பேர் இருந்த பாடும்போது குறைஞ்சபட்சம் 10 பேர் 15 பேர் இருந்தோமா? இந்த 15 பேர் வாயிலிருந்தும் திருத்தொண்டத்தொகை முழுமையாக வெளியே சத்தமாக வந்துதான்னு கேட்டிங்கன்னா குறை. வாரம் படிக்கணும். புரியுங்களா? எப்படி பாடணுங்கிறத அப்பர் சுவாமியில் காட்டுறார். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடதிங்கச் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாயத் தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றே நானே. ஒரு பாடல் சொல்ல, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். எப்படிப்பட்ட தொண்டருக்கு இனத்தகத்தான்? எப்படிப்பட்ட தொண்டருக்கு அவர் இனம்? வாயார தன்னடியே பாடும். வாயார, வாயாறுதல் என்னங்க? ஆறுதல்னா நிறைதல் பேர். முதலே படிச்சோம்ல, திருவாரூர் என்ன பொருள்? திரு ஆர் ஊர், செல்வம் நிறைந்திருக்கிற ஊர். வாயார, வாயாருன்னு என்னங்க? வாய் நிறைய பாடணும். வாய் நிறைய என்ன? நிறைய பாட்டை உள்ள வச்சுக்கிறதா? அப்படி இல்லை, நல்லா ஒலிக்க பாடணும். புரியுங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க.
சந்தைக்கடையில் போனால் வாதிடுறதுக்கு வாய் எவ்வளோ திறக்குது, ஒரு பொருளை வாங்கும்போது வாய் எவ்வளோ தூரம் திறக்குது, புரியுங்களா? வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், இந்த அலைபேசியில் பேசிக்கிறதே புரியுங்களா எவ்வளவு சத்தமாக பேசுகிறோம். அந்த சிவபெருமானுக்கு பாடுற திருமுறைகள் பாடுவாங்க. எப்படி பாடணும்? வாயார தன்னடியே பாடும். அப்படி பாடுறவர்களுக்கு, அப்படி பாடுறவங்களுக்கு பேர் தொண்டர். அப்படி தொண்டர்கள் பாடினாங்கன்னா அவங்க தொண்டரோட சாமி இணைந்திருப்பார். அந்த இனமாமா நம்மளாம் ஆளாளுக்கு ஒரு இனம் சொல்லுவான். சிவபெருமான் யாரோட இனம்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வாயார பாடுறீங்களோ அவங்களோட இனம் சிவபெருமான். இல்லை இங்கே சொல்கிறார், தெல்லும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவ. பைங்கிள்ளை கிளி, பச்சை கிளி, புரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் இன்றைய வழக்கில் நிறைய பேர்த்துக்கிட்ட பச்சை கிளி எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கணும். முன்னாலெல்லாம் இது வீட்டில் வளர்ப்பு பிராணி, பேசி பழக்குவாங்க, சரிங்களா? பேசி பெண்கள்லாம் வீட்டில் அந்த கிளிகிட்ட என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பேசி பேசி பழக்குவாங்க. நகைச்சுவையாகவும் பேசி பழக்குவாங்க, வினயமாகவும் பேசி பழக்குவாங்க, புரியுங்களா? வீட்டுக்கு யாராவது நமக்கு அதுவும் அவருடைய உடையவர் வந்தால் எப்படி அழைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, இளைஞனால் அழைக்க முடியாததை இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, நேரடியாக மோதிடுவாங்க. அன்றைய சூழலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக வச்சு கூப்பிட்டு பழகிக்குவாங்க. வருது பார் அப்படின்னு என்னென்ன சொல்லணுமோ சொல்லி பழகி, இதெல்லாம் நம்மளுடைய நாட்டில் நடந்தது. இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு ஒன்று தெரியவே தெரியாது, புரியுங்களா? கிளி பேசுமா அப்படின்னு நினைப்போம், புரியுங்களா? சொல்லுவதை சொல்லுமா கிளிப்பிள்ளை அப்படின்னு பழமொழியே உண்டு, புரியுங்களா? அப்போது இந்த திருப்பதிகங்களை எப்படி பாடியதுங்கிறதுக்கு நம்மளுடைய தேவாரத்தில் ஒரு பகுதி உண்டு. அதுக்கு சொல்கிற அதுக்கு குறித்து பார்த்தீங்கன்னா, பாரிசையும் பண்டிதர்கள் பல நாளும், பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலை பொழில்கள் கிள்ளை வேதங்கள் பொருட்சொல்லும் மிளலையாமே. அதாவது அந்த திருவாரூரில் இருக்கக்கூடியது திருவேலிமலை பதிகம். அங்கே இருக்கக்கூடிய கிளிகள்லாம் என்ன பண்ணிச்சுங்களா, எல்லாரும் வேதம் ஓதுவதை கேட்டு இந்த வேதத்துக்கு பொருள் சொல்லிச்சான் கிளி அப்படின்னு ஒரு பதிகத்தில் நம்மளுக்கு குறிப்பிடுறார். நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு பதிகம் பின்னாடி, அதாவது பறவையாரை பிரிஞ்ச ஏக்கத்தை சொல்லுவார் திருவாரூரில். பறக்கும் எம் கிள்ளைகாள் பாடும் எம் பூவைகாள் பாட்டை சொன்னால் விரிவாக போவோம். என்ன குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, கிளியை தூது அனுப்புவார். நம்மளுடைய இலக்கியத்தில் கிளியை தூது அனுப்புறது, மயிலை தூது அனுப்புவது, புரியல, அப்படி நிறையா வழக்கம்லாம் உண்டு. நீங்கள் திருவாசகத்தில் எடுத்திங்கன்னா கீதமினிய குயிலே குயில் பத்து, அது என்ன பதிகம்? குயில் பத்து. குயிலை தூது, சாமிக்கு குயிலை தூது விட்டார். கோத்தும்பி வண்டை தூது விட்டார் சாமிகிட்ட. அந்த மாதிரி இலக்கியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் தூது விடுகிற வழக்கம் உண்டு. அப்படி தூது விடுகிற மாதிரி சாமி நம்மளுடைய நம்பியார் சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பறவைகள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாராம், நான் ஆரூர் பெருமானை பிரிஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் போய் சொல்லக்கூடாதா? பதிகம் ரொம்ப அகத்துறை பதிகம், வீட்டில் போய் படித்து பாருங்கள். பறக்கும் என் கிள்ளைகாள் பாடும் எம் பூவைகாள் அப்படி சொல்லக்கூடிய பாடும் எம் பூவைகாள் அரக்கன் என தகும் அடிகள் ஆரூரரை மறக்குகில்லாமை வளைகள் இல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. அதாவது சாமியை பிரிஞ்சு என்னால் கையில் வலை கலந்து போயிட்டு இருக்குது, புரியலா? தூக்கம் இல்லை, அதை போய் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு யாரை சொல்கிறாரு? இந்த பறவைகளை பார்த்து தூது அனுப்புகிறார். சிந்திச்சு பாருங்க, இறைவனை பிரிந்திருக்கிறோங்கிற ஏக்கம் ஞானிகளுக்கு இருக்குது. அவங்களுக்கு பூமியில் இருக்கிறது துன்பம், இறைவனை பிரிந்திருப்பது ஏக்கம் இல்லை. அதனால தான் இங்கே காட்டுறார் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார். பறக்கும் என் கிள்ளைகாள் பாடும் என் பூவைகாள் அரக்கன் என தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமை, என்னால் மறக்க முடியல, வலைகள் இல்லாமை, வலைகள் கையில் நிற்கலை, உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. 3 தான். என்ன சொல்லியிருக்காரு? என்னால் மறக்க முடியல, அதனால் மறக்க முடியலன்னா உடம்பு மெலிஞ்சுது, கையில் வலை நிற்கலை, தூக்கம் வரலை, சாமிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. இது ஒரு அகத்துறை பதியம். அப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் காமிச்சிருப்பார். இங்கே நம்மளுடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய
பறவைகள், அதாவது பச்சை கிளிகள், பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். பூவைகள் என்று நாகனமாய் பறவை, நார்த்தாங்குருவி இல்லைங்களா, நார்த்தாங்குருவின்னு சொல்லக்கூடிய மைனா. இந்த நார்த்தாங்குருவி பாடலை கேட்டுச்சான் அந்த பைங்கிள்ளை பச்சை கிளி பாடியது என்று சொல்லி, இதை பார்த்தால் உள்ளம் ஆர் உருகாதவர். இப்படி பாடுகின்ற பாடலை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு என்ன அறிவுறுத்துறார்? இப்போ நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு திருப்பதிகத்தை முறையாக பாடுறேன் ஒரு இடத்துல, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடாடா கேட்குறது, ரசித்து நிற்பாங்க. நீங்கள் ஒரு பதிகத்தை ஒரு முறையாக பாடி பழகினீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இணைந்து வருவது கூட்டு வழிபாடும் போது அது பல முறை பாடி உட்காந்து பாடினீங்கன்னா தான் வரும். இல்லாட்டி திடீர்னு உட்காந்து ஒரு பதிகத்தை பாடினா நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் நான் வந்தால் வாழ்கன்ட்டு போயிடுவார் வேகமாக. அடுத்த கீர் போட்டு வேகமாக வண்டி ஓடிடுவார். இது ஒரு தொடர்ச்சியாக நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திருப்பதிகங்களை ஒரு நித்திய பாராயணம் நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுக்குலாம் திருமுறை பாராயணம் கூட்டு வழிபாடுன்னு அதாவது நிகழ்த்தக்கூடிய இடங்களை நிகழ்த்திக்கணும். அப்போ இங்கே நம்மளுடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் உள்ளம் யாருக்குத்தான் உருக்கம் வராது, திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை கண்டார். விளக்கம் மிக்க கலங்கள் விரவலால் துளக்கில் பேரொளியால் துண்ணு பண்டங்கள் வளத்தொடும் பலவாறு மடுத்தலால் அளக்கற் போன்றன ஆவண வீதிகள். திருவாரூர் வீதிகளை பார்த்தார், கடற்கரையை பார்த்தார். கடலும் திருவாரூர் ஆவண வீதி கடை வீதி ஒன்று, திருவாரூர் கடை வீதியும் கடலும் ஒன்று. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, கடற்கரையில் இதையெல்லாம் வச்சுருப்பாங்க, திருவாரூர் ஆவண வீதியிலும் இதெல்லாம் இருக்குது. சொல்கிறாரு பாருங்க, என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் விளக்கமிக்க இது ஒரு ஸ்லேடைன்னு சொல்லக்கூடிய இலக்கண அமைப்பு. விளக்கமிக்க கலங்கள் விரவலால், கலங்கள்னா அணிகலன், சரிங்களா, நல்ல நல்ல அணிகலன்லாம், முத்து கோமேதம் இந்த மாதிரி அணிகலன்லாம் எங்கே வச்சுருக்குறாங்க? கடை வீதியில் ஆவண வீதியில் இருக்குது. அந்த கலங்கிறது கப்பல் வச்சுக்கிட்டிங்கன்னா கலங்கரை விளக்கம் செய்யக்கூடிய பக்கத்தில் கப்பல்கள்லாம் நிற்குது. இது ஒரு பக்கம் கடற்கரைக்கு, கடை வீதியில் ஆவண வீதியில் அணிகலன்கள் அணிந்திருக்கு, அணிகலன் விற்பனை. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா கடற்கரையும் ஒன்று தான், ஆவண வீதியும் ஒன்று தான். இரண்டாவது பாருங்க, துளக்கில் பேர் ஒளியா சத்தம். கடை வீதியில் சத்தம் வர்றது சொல்ல வேண்டியதே இல்லை, புரியுங்களா? அதே மாதிரி கடற்கரையில் அலைகளால் சத்தம், சரிங்களா? நம்மளுடைய பட்டினத்தடிகள் சொல்லுவார், உறவுனா என்ன? உறவுனா என்ன? அடர்ந்த சந்தை கூட்டம். உறவுனா என்ன? அடர்ந்த சந்தை கூட்டம். அப்படின்னு என்ன? நல்லா கூட்டமாக இருக்கும், பொருள்லாம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. சந்தை கலைஞ்சிருச்சுன்னா பொருள் இல்லைன்னா கூட்டம் இருக்காது. அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு அப்படின்னாரு. நாட்டம் என்றே இரு, சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மல் ஆட்டம் என்றே இரு, பொல்லா உடம்பை உடன்கவிழ் நீர் ஓட்டம் என்றே இரு, வாழ்வை உறவை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு, நெஞ்சே உனக்கு உபதேசம் இது. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்ற, இந்த உடம்பு என்ன? பொல்லா உடலை உடனே நீங்கும் இதுன்னு நினச்சிக்கோ. இந்த உடம்பு என்னமோ நிலைச்சிருக்குன்னு நினைக்காத. வாழ்க்கை எப்படிப்பட்டது? உடன்கவிழ் நீர், உடன் கவிழ்ந்து போகிற நீர் அப்படின்னு என்ன? ஒரு வினாடிக்குள்ளே மாறி போகக்கூடியது. சரிங்களா? நம்ம ஆற்றுல ஒரு நீர் ஓடுது, சரிங்களா? அந்த ஆற்றுல நீர் ஓடுறது என்ன? போன வினாடி இருந்த நீர் இந்த வினாடி இல்லை. நீர் மேலே ஒரு குமிழி வரும், இந்த குமிழி மேலே தான் நம்மளுடைய வாழ்க்கை, சரிங்களா? எப்போ கவிழ்ந்து போகும் தெரியாது. அப்போது இங்கே சொல்லக்கூடிய அந்த கலங்கள் என்று சொல்லக்கூடியதும் பேரொளி, கடலில் அலைகள் வாயிலாக வரக்கூடிய பேரொளியும் சந்தை வீதியில் பேசிக்கொள்வதனால் வருகின்ற பேரொளி, ரெண்டு சத்தமும் ஒத்து இருக்கிறது. அப்புறம் துண்ணு பண்டங்கள் வளத்தோடு பலவாறு மடத்தலால். துண்ணு பண்டங்கள் என்ன? கடற்கரையில் கொண்டு வந்து என்ன நம்ம வைப்பாங்க? மீன், சரிங்களா? அப்புறம் பல வகையான பாசி, சங்கு, இப்பிகள் போன்றவற்றில் கடற்கரையில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி கடை வீதியிலும் பல வகையான இந்த பொருட்களெல்லாம் எடுத்து விற்பனை செய்வார்கள். இப்படியெல்லாம் மடுத்தலால் அளக்கர் போன்றன ஆவண, அளக்கர்னா கடல், கடல் போன்றன
ஆவண வீதிகள். ஆரணங்களே அல்ல மறுகிடை வாரணங்களும் மாறி முழங்குமால் சீரணங்கிய தேவர்களே அல்லால் தோரணங்களில் தாமமும் சூழுமால். முதல் 2 வரி வேதங்கள் மட்டும் முழங்கல திருவாரூரில், யானைகளுடைய ஓசையும் மிகுந்திருக்கிறது. இதெல்லாம் அரசருடைய பகுதி இல்லையா, அதனால் அரசருடைய வரலாற்றை தானே சொல்ல போகிறார். மனுநீதி சோழனுடைய வரலாற்றை சொல்ல போகிறார். அந்த வாரணங்கள் யானைகள் எல்லாம் அரசருடைய படை, யானைப்படை என்று சொல்லக்கூடிய அந்த யானையினுடைய ஓசை மட்டும் திருவாரூரில் அல்ல, ஆரணங்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்களும் ஏன் இதை ரெண்டையும் இணைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தினுடைய சப்தமும் யானையினுடைய பிளிரில் ஓசையும் ஒத்தது. புரியுங்களா? யானையினுடைய ஓசை நிசாதத்தை தொடும். சரிங்களா? சரிகமபத நீ தான் இருக்கிறதே உச்சசாய். புரியுங்களா? மேல்ஸ்தாயின்னு சொல்லக்கூடியது நீ. அந்த மேல்ஸ்தாய் ஒளி போல யானையினுடைய பிளிரில் ஓசை, மேகத்தினுடைய இடி ஓசை. அதுபோல வேதங்கள் ஓதுகிறவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த வேதம் கோயிலில் மந்திரம்னு சொல்கிறாங்களே, யாராவது முனைவிட்டு சொல்கிறாங்க, அப்படி சொன்னால் அந்த வேதம் சொல்கிறதுக்கு பயன் கிடையாது. வேதத்தினுடைய பயன் சத்தமாக சொல்ல, அதனுடைய ஓசை தான் வேதத்தின் பயன். திருமுறை படிக்கணும்னா என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அன்பு இருந்தால் போதும். வேதத்தை சொல்லணும்னா நீங்கள் என்ன எப்படி சொல்லணும்? வேதத்தை அது சொல்கிற முறையை தான் அது பயன் தரும். அதனுடைய ஒளி அலை தான் கொண்டு வந்து நம்மளைய அந்த பயனை கொண்டு வந்து சேர்த்தும். புரியல? அப்படின்னு வேதத்தினுடைய அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே வேதத்தின் ஆரணங்களே அல்ல, ஆரணங்கள் மட்டும் அல்லாமல் மறுகிடை, அதாவது பக்கங்களில் வாரணங்களும் மாறி முழங்குவன. பக்கங்கள்னா கடை வீதிகளில் வாரணங்களும் மாறி முழங்கும். அடுத்த 2 வரி சீரணங்கிய தேவர்களே அல்ல, அழகிய தேவர்கள் மட்டுமல்ல, அந்த திருநகரத்தில் தோரணங்களில் தாமமும் சூடுமான். நல்லா அருமையான ஒரு ரசன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சேக்கிழார் பெருமான் திருவாரூரில் தான் தேவர்கள் எல்லாம் அப்படியே அடியார்கள் வருகைக்காக காத்திருந்து மேலே தொங்கி கொண்டிருப்பாங்களாம், காத்திருப்பார்களாம். தேவாசிரிய காவனமே அதுக்கு அதனால தான் பேர். நம்பியார் போய் திருப்பதிக்கும் பாடம் போகிறா இல்லைங்களா, அதுக்கு ஏன் தேவாசிரிய காவனம் பாடினா, தேவர்கள் ஆசிரியத்தன்மை பூண்டு காத்திருக்கிற இடம். யாருக்கு? அடியார்களுக்காக. ஏன்? அடியார்களுக்கு அருள்வதற்கு கண்டிப்பாக சிவபெருமான் இங்கே வந்தே திருவார். இங்கே வந்து கேட்டால் அருள் கிடைக்காம போகவே போகாதன்ட்டு தேவர்கள் எங்கே காத்திருப்பாங்களாம்? தேவாசிரிய காவனத்தில் காத்திருப்பார்களாம். இப்போது பெண்கள் கட்டுகின்ற தோரணங்கள் அவங்க வாசலில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த வாசலில் தோரணங்கள் மட்டும் தொங்குதுன்னு நினச்சிக்காதீங்க. திருவாரூர் நகரில் தோரணங்களில் தேவர்களும் தங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு காட்டுறாங்க. அதான் சீரணங்கிய தேவர்களே அல்லால் தோரணங்களில் தாமமும் சூழுமா. தாமம்னா அந்த உண்மை என்னதுங்க? தாமம் சொல்லணும். தாமமும் சூழுமாலாம் இறந்தது தழுவி அச்சொம்மை. ஏற்கனவே தேவர்களும் சூழுவார்கள், தாமமும் சூழுவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவா சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொல் நகர். இப்போ அந்த திருநகரத்தில் வாழக்கூடியவர்களை பற்றி காட்டுறார். எப்படிப்பட்டவங்களாம் இந்த திருநகரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வகையானப்பட்டவர்களை சூழ்ந்திருக்கிறது தான் ஒரு நகரத்தினுடைய அழகு. அப்போது இந்த திருநகரத்தில் தாழ்ந்த வேணியர் எல்லாம் சடை விட்டு வளர்ந்திருக்கக்கூடிய ஞானிகள், அதுக்கு பேர் என்னங்க? தாழ்ந்த வேணியர். சடையே ஞானத்தினுடைய அடையாளம். இறைவனுடைய திருமுடி சடாமுடி ஞானத்தினுடைய அடையாளம். இறைவனுடைய திருவடி ஞானத்தினுடைய அடையாளம். புரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் திருவடியே சிவமாவதுன்னு திருமூல பாடல் வச்சிருக்கிறார். திருமுடியே சிவமாவது. அப்போ திருமுடி என்று சொல்லக்கூடிய சடாமுடி அணிந்து, சடாமுடியுடைய கோலத்தோடு அணிந்து இருக்கக்கூடிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது சைவர். சைவர் என்றது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்பவர்களுக்கு பேர் சைவர். இந்த சைவர்னா
வேறு வகையில் செய்வணும்னு நினச்சக்கூடாது. நீங்கள் சைவம் சரிங்களா, நீங்கள் வெஜ்ஜா, ஆமாங்க நான்வெஜ்ஜு தாங்க. நீங்கள் வெஜ்ஜா, ஆமாங்க நான் நான்வெஜ் தாங்க. நான்வெஜ்ஜு தாங்க சரிங்களா. அப்படி இந்த உணவு சைவத்தை பற்றி இங்கே பேச்சே கிடையாது புரியுங்களா. அந்த உணவு சைவம் என்பதை நல்லா முதல் புரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்காக கண்டிப்பாக இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஜீவகாருண்யம் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, திருவள்ளுவரை விரும்பினா அந்த திருவள்ளுவரை பிடிச்சவங்களுக்கு திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தில் என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமான் தாங்க எனக்கு எல்லாம், சிறகரி ஆண்டவர் தாங்க எனக்கு எல்லாம், சென்னிமலை ஆண்டவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையான தவறாம ஒரு செயலை செய்யணும் சரிங்களா. முருகப்பெருமான்கிட்ட போய் பெருமானே எனக்கு ஒரு வழிபாடு, எனக்கு வலிக்குது, எனக்கு அந்த கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டமாக இருக்குது, உடம்புக்கு துன்பப்படுத்தலை கேட்குறமே சரிங்களா. முருகப்பெருமான் என்ன நினைப்பாருன்னு சிந்திச்சு பாருங்க. உனக்கு உடம்பு துன்பமாக இருக்குன்னு கேட்குறையே, நீ எத்தனை உடம்பு துன்பப்படுத்துன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறியா. முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது, முருகப்பெருமானுடைய கொடியாக இருக்கக்கூடியது புரியல. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அன்றைய கால வழக்கங்களை திருக்கோயிலுக்கு நேர்ந்து தான் விடுவாங்க, வெற்ற வழக்கம் இல்லவே இல்லை புரியுங்களா. அந்த திருக்கோயிலில் அந்த விலங்கு அந்த உயிரினை என்ன பண்ணியிருக்குது, அப்படிப்பட்ட ஒரு தவத்தை ஒரு பிறப்பில் செய்திருக்குது, இறைவனுடைய திருக்கோயிலில் போய் வளர்வதற்கான தவத்தை இல்லை. அதனால கோயிலுக்கு மாடு விடுறது, ஆடு விடுறது, கோழி விடுறது இப்படிலாம் வழக்கம் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அங்கே போய் கொடுத்து அதை வெட்டி கொண்டு வர்றது புரியல. அது உணவு பழக்கம். அது புலால் மறுத்தல் ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார். யாருக்கு? ஊராருக்கு சொன்னதா? எல்லா இல்லறத்தாருக்கு சொன்னது புலால் மறுத்தல். நல்லா கவனிங்க, புலால் மறுத்தல் இல்லற அதிகாரத்தில் இருக்குது, கொல்லாமை துறவர அதிகாரத்தில் இருக்குது புரியல. இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே புலால் உண்ணுவதில் விருப்பம் வரக்கூடாது சரிங்களா. ஏன் அப்போ நம்ம என்ன, அப்போ இந்த உணவு இல்லைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திருவள்ளுவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க திருவள்ளுவர் கொள்கையை பற்றி சொன்னோம்னா திருவள்ளுவர் பிடிக்குங்க, ஆனால் அந்த புலால் மருத்துவரை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இன்றைக்கி முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடையை தேடி வாங்கிட்டு வர்றதே பெரிய காரியமாக இருக்கும் சரிங்களா. என்னென்ன கடை மூளைக்கு இதுதான் இன்றைக்கி பெரிய இருக்குது. மக்களுடைய அறியாமை அவ்வளவு அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கணும் புரியலா. வள்ளுவர் சொல்கிறார், உனக்கு வலிக்கிற மாதிரி தானே அந்த உயிருக்கு வலிக்கும். இன்னொரு சொல்லுவார், இதை சாப்பிட்டா நமக்குள்ள நம்ம நிறைய பேர் என்ன நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உலகியலார் கேட்டிங்கன்னா, இதை சாப்பிட்டா தான் உடம்புக்கு சத்து, இல்லாட்டும் உடம்புல பின்னாடி சத்து இல்லாமல் போயிடும் அப்படிம்பாங்க. இதை சாப்பிட்டா சத்து வருமா வேற என்ன வருமானு வள்ளுவர் சொல்கிறார். படை கொண்டார் நெஞ்சம் போல நன்னூக்காது ஒன்று உடல் சுவை கொண்டார் மனம். படை கொண்டார் நெஞ்சம் போல நன்று ஊக்காது ஒன்றல் உடல் சுவை உண்டார் மனம். நன்று ஊக்காதுன்னா நல்ல வழியில் செலுத்தாது. யாரை? ஒருத்தன் கையில் ஒரு படையை எடுத்தான்னு வச்சுக்கேன், அந்த படைக்கு வச்சிருக்கிறவன் என்ன செய்வான்? சும்மா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நினச்சி பாருங்க. சமையல் அறையில் ஒரு கத்தி இருக்குது புரியுங்களா. அந்த கத்தி காய் வெட்டும் போது எடுத்து வெட்டுறோம். வேறு சமயம் அந்த கத்தி எடுக்கிறோம், கையை கொண்டு சும்மா போவோமா? ஏதாவது என்ன பண்ணுவோம்? ஒரு ஊசி இருக்குது, இங்கேருந்து எடுக்கிறோம் சரிங்களா. என்ன பண்ணுறோம்? யாராவது படை கையில் வந்ததுன்னா என்னவாகுது? துன்புறுத்த வேண்டும் என்ற வந்துடும், நல்ல வழியில் செலுத்தார். படை கையில் வந்து என்ன பண்ணும்? பிறரை துன்புறுத்த வேண்டும் என்ற நினைப்பு வந்துவிடும் இல்லை. அதுபோல ஒன்றல் உடல் சுவை உண்டார் மனட்டார், நல்ல வழியில் செலுத்தாது இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய முக்குணங்களில் ஏன் எல்லாருக்குமே ராசத குணம் அதிகரித்துட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உணவினுடைய வழிதான் உணர்வு. ராசத உணர்வுகளை நாம் மிக அதிகமாக எடுத்துக்கொண்டோம்னா நம்ம உணர்வுகள் என்ன வரும்? கோபம் தான் அதிகமாக வெளிப்படும் புரியுதா. நம்ம நிறையா அதுக்காக உணவு கட்டுப்பாடு ரொம்ப பார்த்து நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆனால் இந்த முக்கியமாக இந்த புலால் என்று சொல்லக்கூடிய இறைச்சி உணவு என்பது நம் அறிவை தீமை வழியில் செலுத்தும். இது பெரியவங்க கண்டு திருவள்ளுவர் 3000 ஆண்டுகள் முன்னே ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போன விஷயம் புரியுங்களா. எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த சைவர் என்று சொல்லக்கூடியது
சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்வர்களுக்கு பேர் சைவர். பின்னாடி எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றை பார்ப்போம், எம்பிரான் கண்ணப்ப நாயனார் வரலாற்றை பார்ப்போம். இங்கே எல்லாமே இறைச்சியை பற்றி பேசப்பட்டிருக்கும். அவர் இறைச்சியை கொண்டு இறைவனுக்கு படைச்சார். வந்திருக்கக்கூடிய அடியவராகிய இறைவன் மாபிரத கோலத்தில் வந்திருக்கக்கூடிய அடியவராக வந்திருக்கக்கூடிய காபாடிக வேடத்தில் வந்திருக்கக்கூடிய இறைவன் என்ன கேட்டார்? பிள்ளைக்கறி கேட்டார். புரியல? அங்கேயெல்லாம் அது எப்படிப்பட்ட தன்மையோடு அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அது என்ன செய்தி அப்படிங்கிறத நாம் உள்வாங்கணும். புராணம் இல்லை, கண்ணப்ப நாயனாரே இறைவனுக்கு கறி படைச்சார், அவரே வந்து பிள்ளைக்கறி தான் கேட்டார் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் புராணத்துக்குள்ள நாம் முழுமையாக சிந்திக்காத காரணம் இல்லை. அதெல்லாம் வேற நோக்கில், அந்த நோக்கில் இருக்கக்கூடிய செயல்பாடு கூட நடக்கலை பின்னாடி. புராணத்தில் சாமி உட்காந்து சாப்பிட்டா போனார். சிறுத்தொண்டருடைய வரலாற்றில் இறைவன் உட்காந்து அந்த உணவை எடுத்து சாப்பிட்டா போனார் இல்லையே. புரியல? அது நடந்தது. மீண்டும் இறைவனை திருவுள்ளத்தினால் சீராக மீண்டும் உயிர் பெற்று வந்தார். எனவே சைவர் என்பது, ஏன்னா இன்னைக்கு சைவம் அப்படின்னா எல்லாரும் பயந்துக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவு செய்வதுக்கு பயந்துக்கிட்டு தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் திரும்பி கீழ் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் முடியல, நான் சரினாலும் எங்கள் வீட்டம்மா எங்கள் வீட்டுக்காரரு உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு இது பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. புரியல? இது நம்ம உணர்வினால் வருவது, இறை வழிபாட்டுக்காக இது விட்டுருக்கணுங்கிறதுக்காக செய்கிறதில்லை. நம்ம உணர்வுக்குள்ளே வரணும். ஒரு உயிரை துன்புறுத்தினா அந்த துன்பத்துக்காக நாம் தண்டனை அனுபவிக்கணும். தெரிஞ்சு தெரியாமல் செய்யக்கூடிய அபுத்திபூர்வமான புண்ணிய பாவத்துக்கு எவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும் நாம, அதுக்காக பிராயச்சித்தம் உண்டு. இது தெரியாமல் செய்துவிட்ட பாவங்களுக்கு. தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இல்லை? அப்படின்னு தாண்டி வந்தீங்கன்னா 45-50க்கு உள்ளே வந்தோம்னா, 40 தாண்டிட்டோம்னா என்ன பண்ணுவாருங்க மருத்துவர், நிப்பாட்டுங்க, எல்டிஎல் அதிகமாக இருக்குது, ஹெச்டிஎல் அதிகமாக இருக்குது அப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரேக் போடுறது மாதிரி நமக்கு நல்ல நெறி கிடச்சிருக்குது இல்லை. இதற்கு தகுந்த சத்துடைய உணவுப் பொருட்களை என்ன பண்ணணும், நாம் தான் தேடணும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் சைவர், ஏன்னா இன்னைக்கு சமயம் என்பது இன்னைக்கு சொல்கிறாங்க சமயம் இந்து சமயம்ட்டு. இந்து சமயமே கிடையாது இல்லை. இந்துங்கிறது ஒரு சமயமே கிடையாது. இது உருவாக்கப்பட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க இல்லை. சமயம்னா 6 வகை சமயம், அதில் பக்தி நிர்ணயிக்கக்கூடிய சைவம் வைணவம் அப்படி சொல்லக்கூடிய பிரிவுகள்லாம் இருக்குதே தவிர இந்து சமயம்னு ஒரு தனி சமயம் கிடையாது. சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, இது என்ன சமயம், இந்து சமயம்னு உருவாக்கிட்டாங்க இல்லை, இந்து மதம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நான் இப்போ இங்கே சைவர்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்வதற்கு பேர் சைவம். திருமாலை முழுமுதற் கடவுளாக வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் வைஷ்ணவர். முருகரை முழுமுதற் கடவுளாக வழிபட்டாங்கன்னா, முழுமுதற் கடவுளானுங்க அவங்க குலதெய்வம் வழிபடி கடவுளாக முருகப்பெருமான். சிறகிரியானவர் எத்தனை பேருக்கு குலதெய்வமாக இருப்பார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நிலையிலிருந்தால் அவங்களுக்கு பேர் கௌமாரம் இல்லை. இப்படி வடநாட்டில் காணபத்தியம் சாத்தம் இப்படிங்கெல்லாம் சமயம் இருக்குது. இங்கே சைவர்கள் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 3வது தபோதனர், தவத்தை செல்வமாக கொண்டவர்கள். இறைவனை நோக்கி செய்கின்ற தவத்தை செல்வமாக கொண்டதனால் அவங்களுக்கு பேர் என்ன, தபோதனர். தவம் கூட்டல் தனர், இந்த வார்த்தை என்னதுங்க, தவம் கூட்டல் தனர். எல்லாம் சிந்திச்சு பாருங்க, என்னத்தை மூச்சா வச்சிருக்கிறாங்க, தவத்தையே தனமாக. சரிங்க, தவம் தனமாக இருக்குதா, நம்மளுக்கு தனம் தவமாக இருக்குதா? செல்வம் ஈட்டுவதே தவம். நம்மளெல்லாம் எப்படி அழைக்கிறது, தனோதவர். தனோதவர், அவங்களாம் தபோதனா, நாம் யார், தனோதவர் அப்படிதான் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் நீங்கள் நாம் தான் செஞ்சுப்போம். இப்போ நம்ம தவத்துக்காக தவம்னா இறைவனை நோக்கிய பயணத்துக்காக நம்ம எவ்வளவு நேரத்தை செலவிடும். நம்மளோட பரிமேலழகர் சொல்லுவார் ஒரு உரையில், நம்மளுடைய வாழ்நாள் எப்படிப்பட்ட வாழ்நாள்னா சின்னாள். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளினுடைய அளவு சின்னாள். ஏங்க அப்படி சொல்கிறேன், நான் தான் 70, 80, 90 இருக்கிறேன் அப்படின்னா அதுவே சின்னாளுங்கிறார். வாழ்நாள் சின்னாள், வரக்கூடிய பிணியோ பல்பிணி. சுருக்கமாக சொல்லுவார், சின்னாள் பல்பிணி. வாழக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாள், சொற்பமான நாட்கள். அதில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எவ்வளோ,
பல பல வகையான துன்பங்கள். அப்படிப்பட்ட பல பல வகையான துன்பங்கள் வரக்கூடிய இந்த பிறப்புல சில நாள் இருக்கக்கூடிய நாம் கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறப்பு ஒப்பற்றதுன்னு நினைச்சு தவத்தை செய்யுங்கள். தவத்தை என்ன தவம்? உட்காந்து கண்ண முடியா? இல்லை, இறை வழிபாடு. தவம்னா நாம் உலகியல் நோக்கிய தவத்தை பற்றி இங்கே பேச்சே கிடையாது. தவம்னா உண்டி சுருக்குதல், விரதம் இருக்கிறது, இது எல்லாமே தவம் தான். அதெல்லாம் உடம்பை சார்ந்த தவமே தவிர உயிரை சார்ந்த தவத்திற்கு அது உறுதுணை செய்யும். இல்லை, விரதம், காலையில் சாப்பிட்றது இல்லை, பேசாமல் இருக்கிறது, இல்லை ஒத்த காலில் நிற்கிறது, நான் அந்த ஆசனம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், இந்த எல்லா தவமுமே உடலை நோக்கியது. இந்த உடம்பை நோக்கி இந்த தவத்தை ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உடம்பு இருந்தால் தான் உயிருக்கான தேவையை நம்ம தேட முடியும். சுவர் இல்லாமல் சித்திரத்தை எழுத முடியாது. அதனால் உடம்பை எதுக்காக நம்ம பாதுகாக்கணும், நம்ம உடம்பை பேணணும்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உயிருக்குள் இருக்கக்கூடிய உருபொருளை காணுவதற்காக இந்த உடம்பை பேணணும். சரிங்களா? வள்ளல் நம்முடைய திருமூலர் சொல்கிற மாதிரி, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்புக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்புக்குள்ள சிவம் இருக்கிறார். இந்த உடம்பு யார் குடிகொண்டிருக்கிறார்? சிவம் குடிகொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில். இந்த திருக்கோயிலை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பெருமான அடையணும் அப்படின்னு வேட்கை இருந்துன்னு வச்சுக்க, நல்லா நினச்சி பாருங்க. நமக்கு ஞானாசிரியர் சொல்லுவார், நமக்கு எப்படி வேட்கை இருக்கணும், இந்த பிறப்புல எப்படியாவது சிவபெருமான அடைஞ்சிடணும் அப்படிங்கிற வேட்கை எப்படி இருக்கணும்னா, தண்ணிக்குள்ள வச்சு நம்ம தலையை ஒருத்தர் அழுத்தினாங்கன்னா இதிலிருந்து மீளுவதற்கு எப்படி முயற்சி பண்ணுவான்? சரி பாப்போம் வெயிட் பண்ணிட்டா இருப்போம், காத்துட்டா இருப்போம், எப்படி திமிரிட்டு முன்னிட்டு வருவான். அதுபோல நம்ம பிறப்பிலிருந்து நீங்க வேண்டுங்கிற விருப்பம் நமக்கு வரணுமா இல்லை? அப்போ தபோதனர், தவத்தையே தனமாக கொண்டவர்களும் இங்க திருவாரூர் நகரில் இருந்தார்கள். வாழ்ந்த சிந்தை முனிவர். வாழ்ந்த சிந்தை முனிவர் அப்படின்னா பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற சிந்தையுடைய முனிவர்கள். பிறருக்காக நான் நலன் பொருட்டு வாழக்கூடிய, இப்போ நம்மளுடைய நாயன்மார்கள் விடுத்து ஆச்சாரிய மூர்த்திகள், நாம் நம்பியார், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர்லாம் அவர்கள் பொருட்டு வாழலை, பிறருக்காக வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர், வேதத்தை ஓதுகின்ற மறையவர்கள் வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவார். சரி, இப்படிப்பட்ட கூட்டம் மட்டும்தான் திருவாரூர் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் விருப்பமாக வாழணுமோ அப்படிப்பட்ட விருப்பத்தோடு வாழக்கூடிய இயற்கை உடையவர்கள். ஆனால் ஏதோ தவத்தை செய்கிறவங்க, மறையவர்கள், இப்படிப்பட்ட முனிவர்கள் மட்டும்தான் திருவாரூர் இருக்கிறான்னு நினச்சிட வேண்டாம். வீழ்ந்த இன்பத்துறையில் வீழ்பவர், இல்லைங்களா? வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவார் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. என்னது? சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு ஒருத்தர் வாழ்கிறாங்க. மனம் போன போக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. அட அனுபவி ராஜா, சரி இந்த பிறப்பு கொடுத்துருக்குது எதுக்கு, இந்த இன்னொரு பிறப்பு எடுத்து வரவா போகிறான், இந்த பிறப்புல எல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறத விட்டு போட்டு இப்போ போய் ஞானம் அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கும், சரிங்களா? அப்படிலாம் இருந்தாலும் இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில் இருக்கிறாங்க? தாழ்ந்த வேணியர், சைவர், தபோதனர், வீழ்ந்த சிந்தை முனிவர், இப்படிப்பட்ட கூட்டத்தோடு இருக்கிறனால இப்படி இருக்கிறவங்களும் கடை தேறிடலாம். குருட்டு மாடு கண் தெரிஞ்ச மாட்டு கூட்டத்தோடு சேர்ந்ததுன்னா என்ன ஆகுங்க? அப்படியே பட்டிக்கு போயிடும். ஒரு குருட்டு மாடு, 10 கண் தெரிகிற மாடு, நடுவில் குருட்டு மாடு இருக்குது. இது எங்கே போய் சேரும்? இந்த பக்கம் வெளியே போகலான்னா அது உள்ள தள்ளும், அந்த பக்கம் வெளியே போகலான்னா அது உள்ள தள்ளும், முன்னாடி பின்னாடி எங்கேயும் நவராமல் தானே அப்படியே கடத்திட்டு போகும். அப்படித்தான் என்னை இறைவன் அடியவர் திருக்கூட்டத்துக்கு நடுவில் வச்சிருக்கிறாரு மணிவாசல் பெருமான் சொல்கிறார். ஊராம் இழைக்க குருட்டாம் இழைத்து ஆங்கும் தாளினை அன்புக்கு. ஊர் ஆ நல்ல பசுக்கள், குருட்டு ஆ நான் குருட்டு பசு. நான் எப்படிப்பட்ட பசுக்களோடு சேர்ந்தேன்? நல்ல அடியார் திருக்கூட்டங்கிற அந்த கூட்டத்தோடு சேர்ந்தேன்.
அதனால் உன்னுடைய தாளினை அன்புக்கு என்னை ஆளாக்கினாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்போ இப்படிலாம் வாழக்கூடிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழ்கின்ற இடத்துல இருந்தாவே அது நல்லது அப்படின்னு காட்டுற ஒரு குறிப்பையும் இங்க காட்டுறார். அதாவது வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவார் சூழ்ந்த பல்வேறு இடத்தது அத்தொழ்நகர். இப்படி பலவேறுபட்ட மக்கள் வாழ்கின்ற திருநகரம் அந்த திருவாரூர். நிலமகற்கு அழகார் தரு நீள் நுதல் திலகம் ஒப்பதே செம்பியர் வாழ்பதி மலர் மகற்கு வன் தாமரை போல் மலர்ந்தது அழகில் சீர்திருவாரூர் விளங்குமால். இந்த திருவாரூருடைய நகரத்தினுடைய சிறப்பை இந்த அளவில் நிறைவு செய்து இந்த திருவாரூருடைய நகரில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை சொல்ல போகிறதுனால இந்த இடத்துல நிறுத்தி அடுத்த பாடல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மாற்றுகிறார். திருவாரூர் பெருமை என்ன அப்படின்னா, இந்த நிலமகற்கு ஒரு திலகம் வச்சா எப்படி அழகா இருக்குமோ அப்படி எங்களுடைய நிலத்தேவதை பூமி தாய்க்கு திருவாரூர் திலகம் போன்றது. நிலமகற்கு அழகார் தரு நீள் நுதல் திலகம் ஒப்பது. இப்போ நான் ஒரு கற்பனை பண்ணுங்க, நிலம் ஒரு நீண்ட நெற்றி, ஒரு அகன்ற நெற்றி. அந்த அகன்ற நெற்றிக்கு ஒரு திலகம் வைத்தது போல எது? திருவாரூர் நகர். அது யார்? செம்பியர் வாழ்பதி. செம்பியர் என்பது சோழர்களை குறிப்பது. சரிங்களா? சோழர்களுக்கு 5 இடம் முடிசூடுகின்ற இடம். அதாவது அரச பொறுப்பு ஏற்கும்போது மகுடம் சூடுகின்ற இடம் 5 தலைநகர் சோழர்களுக்கு. அதில் ஒன்று திருவாரூர். பூம்புகார் ஒன்று, கரூர் ஒன்று, உறையூர் ஒன்று, சேஞ்சலூர் ஒன்று, திருவாரூர் ஒன்று. 5 திருநகரங்கள் தான் முடிசூடுகின்ற திருநகரம். சோழ பேரரசனுடைய முடிசூடுகின்ற திருநகரத்தில் 5ல் ஒன்று திருவாரூர். பூம்புகார், கரூர், உறையூர், சேஞ்சலூர், திருவாரூர் என்ற 5 திருநகரம். எனவே நிலமகற்கு அழகு தருகின்ற நீண்ட நெற்றியை திலகம் வைத்தால் எப்படி ஒப்பதோ அதுபோல் செம்பியர் வாழ்பதியாகிய மலர் மகற்கு வன்தாமரை போல் மலர்ந்து. மலர் மகள் அவள் லக்குமி, மகாலட்சுமிக்கு வன் தாமரை போல் மலர்ந்து அழகில் சீர் திருவிளங்குகின்ற திருவாரூர் திருநகரம் அப்படின்னு காட்டுறார். அன்ன தொல்நகர்க்கு அரசு ஆயினான் துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான் மண்ணு சீர் அனபாயன் வழி முதல் மின்னு மாமணி பூன் மனு வேந்தனே. இப்போ அனபாய சோழருடைய நன்றியை மீண்டும் நினைச்சு பார்க்கிறார். இந்த புராணம் உருவாவதற்கு காரணம் யார்? அனபாயகிறான் அனபாய சோழர். அனபாய சோழ சக்கரவர்த்தி யாரோட மரபில் வந்தாருன்னு தெரியுங்களா? இதோ இந்த திருவாரூரில் தோன்றிய மணிநீதி சோழருடைய மரபில் தோன்றியவர் தான் இந்த அனபாய சோழ சக்கரவர்த்தி. அன்ன தொல்நகர், இப்படிப்பட்ட தொன்மையான நகருக்கு அரசனாயினான். யார்? துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். இவங்களுடைய மரபு என்ன மரபுங்க? சூரிய மரபு. சந்திர மரபு பாண்டியர்களுக்கு, சூரிய மரபு சோழர்களுக்கு. அப்படி செங்கதிரோன் வழி தோன்றினான். யார்? மண்ணு சீர் அனபாயன் வழி முதல். அனபாய சோழர் சக்கரவர்த்தியினுடைய வழியில் வந்திருக்கக்கூடிய முதலாக இருக்கக்கூடிய மின்னு மாமணி பூன் மனுவேந்தனே. மின்னுகின்ற மணிகளை, ரத்தினங்களை தன் கழுத்தில் பூண்டிருக்கக்கூடிய மனுநீதி சோழர் என்று சொல்லக்கூடிய அரசனே. அந்த அரசன் எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய ஆட்சியை செலுத்தினான் என்பதை பற்றி 2 பாடல் சொல்லுவார், பின்னாடி சொல்லுவார். அதில் முதல் பாடல், மண்ணில் வாழ்த்தரு மண் உயிர்கட்கு எல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெரும் காவலான் விண்ணுளார் மகிழ்வு எய்திட வேள்விகள் எண்ணிலாதனமான இயற்றினான். அரசன் அப்படின்னா ஒரு நாட்டில் எதை முதலாக காக்க வேண்டும்? உயிர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பதுதான் அரசனுடைய முதல் கடமை. அந்த கடமையும் எப்படி காக்கணும்னு சொல்றார்?
தன்னுடைய கண்ணுக்கும் தன்னுடைய உயிருக்கும் ஒரு தீங்கு வந்தால் எப்படி காக்கணுமோ அப்படி காக்கணும். நம்ம கண்ணை இந்த இமை பாதுகாக்கு, சரிங்களா? எவ்வளவோ இடையூறுலேருந்து படான்னு காப்பாற்றி கொடுக்குது. அதுபோல கண்ணிமை போல் அரசன் இருக்கணும். கண்ணும் ஆவியும் போல் காவலன். ஆவி நடங்க உயிர். என்னோட உயிருக்கு ஒரு துன்பம் வந்தால் நான் சும்மா இருப்பேனா? எதை பார்ப்பேன்? வீட்டில் ஒரு பிரச்சனை, புரியல, பிரச்சனை என்ன, ஏதோ எல்லாருக்கும் ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சு, யாரை பார்க்கறது? வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கதான் என்ன நான் பேலன்ஸ் பண்ணணும். அதோட இன்னொன்று ரமண மாலை ரொம்ப அருமையாக சொன்னார், சரிங்களா? உன்மேல் உன்னைவிட பிரியமுள்ளவர் உலகத்தில் உண்டு. உன்னை நீ நேசிக்கலன்னா பிறரை எப்படிப்பா நேசிக்க முடியும்? சிவஞான சித்தியாரில் சொன்னார், ஈசனுக்கு அன்பர் ஈசருக்கு அன்பில்லாதார் அடியவருக்கு அன்பில்லாதார். அடியவருக்கு அன்பில்லாதார் யாவருக்கும் அன்பில்லாதார். இப்படியே ரிவர்ஸில் வாங்க. யார்கிட்டையும் அன்பு செலுத்துறீங்களா, நீங்கள் அடியாட்ட அன்பு செலுத்த முடியாது. அடியாட்ட அன்பு செலுத்தலையா, சிவபெருமான இடத்துல அன்பு செலுத்த முடியாது. இன்னும் அப்படியே நேர்மறையில் வாங்க. எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துனீங்களா, நீங்கள் யார்கிட்ட அன்பு செலுத்துவீங்க? சிவனடியார்களை கண்டீங்கன்னா அன்பு செலுத்துவீங்க. சிவனடியார்ட்ட அன்பு செலுத்துகிற பக்கம் இருந்ததா, உங்களுக்கு யார்கிட்ட அன்பு இருக்கு? சிவபெருமான்கிட்ட அன்பு இருக்குதுன்னு கண்டுக்கலாம். சரிங்களா? நான் சிவபெருமானை நல்லா வணங்குவேன், கும்பிடு வணங்குவேன், அவங்க அடியார் மட்டும் ஆகாது. ஊர் உலகத்தில் இருக்கிற மேலே யார் மேலேயும் நான் அன்பு செலுத்த மாட்டேன், சாமி மேலே எனக்கு அன்பு. இதெல்லாம் வேற வேற இல்லைங்கிற. எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கு. எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தினா தான் நீ சிவத்திட்ட அன்பு வைத்திருக்கிறது உண்மை இல்லை. அப்போ இங்கே அரசர் எப்படி ஆட்சி செய்தாராம்? மண்ணில் வாழ்தரு மண் உயிர்களுக்கு எல்லாம். பூமியில் வாழக்கூடிய மண் உயிர், மண்ணில் வாழ்தரு மண் உயிர்னா நிலை பெற்ற உயிர்களுக்கு எல்லாம். என்ன, மனித உயிரை மட்டும் நினச்சிக்காதீங்க. மனுஷ உசுரங்களை மட்டும்தான் காப்பாற்றி, இந்த நம்மளை மட்டும்தான் காப்பாற்றுறது அரசனுக்கு வேலையில். ஓர் அறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் எல்லா உயிர்களுக்கு தேவையானது அரசன் செய்யணும். அப்படி மண்ணில் வாழ்தரும் மண்ணுயிர்களுக்கெல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெரும் காவலன். நம்மளுடைய நாட்டினுடைய வரலாற்று கால ஆட்சி இப்படிதான். மன்னராட்சி சொல்றேன், நீ குடியாட்சி சொல்றான். குடியாட்சியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட மன்னராட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருந்து நல்ல நிலைப்பாடு. அவங்களுடைய நிலத்தின் மீது கொண்ட ஆக்கிரமிப்பு, அந்த ஆசையின் காரணமாக அடிக்கடி போர் சேதம் ஏற்படுறதை தவிர, அப்படி போர் செய்த போது கூட நியாயமான போர் தான். சரிங்களா? இந்த இடத்துல போர் நடக்க அங்கே தான் எல்லாம் போருக்கு வரணும். போர் அறிவிச்ச உடனே உடல் ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவில்லாதவர்களுக்கும் பிள்ளைப்பேர் மகப்பேரோடு இருக்கிறவங்க இவங்க யாரும் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு அறிவிச்சிருவாங்க. அவங்களாம் ஊரை விட்டு வெளியே போர் நடக்க போகுது. இப்படி ஒரு வரன்முறையோட போர் நடந்த காலம் நம்மளுடைய தமிழகம். அப்படியெல்லாம் ஆட்சி செய்தவர்கள் தான் மன்னராட்சி. இந்த மன்னராட்சி தாண்டி நம்ம குடியாட்சியில் மக்களை பற்றி நீங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது அப்புறம், புரியுதுங்களா? மக்களுடைய வாழ்க்கை முறைக்கே பாதுகாப்பு இல்லையே, நினைத்து பார்க்கவே முடியாத காலம் மாற்றத்தில் நாம் இருக்கிறோம். அப்போது அரசன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், இப்போ நீங்கள் சிபி சக்கரவர்த்தி எடுத்துக்கங்க, அவர் ஒரு அரசர், சரிங்களா? அப்போ சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்கு தன்னுடைய உடம்பிலிருந்து அந்த சதையை எடுத்து கொடுக்கணுமா? ஆனால் அவர் ஏன் செய்தார்? அந்த நேரத்தில் அதை கொடுப்பது தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் உடனே அது தயாராக இருந்தார். இல்லை, ஒவ்வொரு அரசரும் நீங்கள் கொற்கை பாண்டியனுடைய வரலாறு, புரியுங்களா? அரிமர்த்தன பாண்டியனுடைய வரலாறு, எத்தனை அரசர்களுடைய வரலாற்றில் நாம் எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் சிவபெருமானுக்கு செய்த தொண்டும் மக்களுக்கு செய்த தொண்டு அளவில்லாதன. காட்டுறார், மண்ணில் வாழ்தரும் மண்ணுயிர்களுக்கெல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெரும் காவலன். அதாவது அரசன் தன்னுயிர் என எல்லா உலகில் தங்கிய மண்ணுயிர் அனைத்தும் புறக்கும் ஆட்சியால். இது ராமாயணத்தில் ஒரு வரி சொல்கிறார். அரசன் ஏன் அவங்கள சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிர்களையும் புறத்தல் காத்தல் தொழில் செய்வதனால தான் அவருக்கு பேர் அரசன்னே சொல்கிறார். இல்லை, அதனால தான் நம்ம திருமகளை கண்டால் அரசரை கண்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அரசரை கண்டா யாரை பார்த்த மாதிரி நினைக்கணும்? அரசரை பார்த்தா திருமால் தெய்வத்தை பார்த்த மாதிரி நினைக்கணுமா?
ஏன்னா திருமால் என்ன தொழில் செய்கிறாரு? காத்தல் தொழில் செய்கிறாரு. பொதுவாக இலக்கணத்தில் என்னன்னு கேட்ட இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடியது அரசரை கண்டால் திருமாலை கண்டதாக காணான்னு ராமாயணத்தில். ஏன்னா திருமால் காத்தல் தொழில் செய்கிறார், அதுபோல் அரசன் நம்மளை காப்பார் நினைப்பாங்க அப்படின்னு. இந்த அரசர் எப்படி காத்திருக்கிறார் அதான் வரலாறு தொடங்குது. அப்படி விண்ணுளார் மகிழ்வெய்திட, மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படி எண்ணில்லாதன வேள்விகள் ஏற்றினான். வேள்விகள் இந்த பூமியிலிருந்து தேவர்களுக்கு வேள்வி செய்ய வேண்டிய கடப்பாடு நம்மளுக்கு. அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதி தான் உணவுப் பொருள்னு சொல்லப்படும். அப்படி உணவுப் பொருளை பெற்றாதான் மகிழ்ச்சி அடைஞ்சு அங்கிருந்து வானத்திலிருந்து மழை பெய்யுங்கிறது. இவையெல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்திருக்கக்கூடிய ஒரு வரன்முறைகள். இப்போ இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு வேள்வி குறைஞ்சதுக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்லாவே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் வேள்வி செய்யணும் அப்படின்னு ஒரு வரமுறை வச்சுருந்தாங்க. சரிங்களா? யாகம் எது? தென்குலத்தாருக்கு ஒரு கடன், புரியல, தேவர்களுக்கு கடன், இப்படிலாம் செய்ய வேண்டிய கடப்பாடை செஞ்சு கொடுத்தோம்னா செய்தது தொடர்ச்சியாக எல்லா பக்கம் நடந்ததுனால மழை மும்மாறி குறைவில்லாமல் பெய்தது. இல்லை, அந்தனர் வீட்டிலே இப்போ நடக்கிறது இல்லையே. அந்தனர் வீட்டில் வேள்வித்தி அணையாமல் எரிய வேண்டும் என்பது விதி. அவங்க வீட்டில் என்ன ஆகக்கூடாது? வேள்விக்குண்ட வீட்டில் இருக்கணும். வேள்வித்தி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓமகுண்டத்தில் அணையாமல் பாதுகாக்கணும். இதுதான் இல்லத்தரசியோட கடமை. இல்லத்தரசி திருமணமாகி வந்தால் அந்த அந்தனர் குடும்பத்தில் என்ன கடமைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேள்வி தீயானது அணையாமல் பாதுகாக்க வேண்டும். இல்லை, எத்தனை வீட்டில் இருந்து யோசிச்சு பாருங்க. இல்லை, கற்றாங்கு எரியோம்பி களியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய. அவங்க எதுக்காக அந்தணர்கள் வேதத்தை கற்றார்கள் அப்படின்னா, மக்களுக்கு வருகின்ற துன்பம், நம்மோடு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்காக வேதங்களை கற்றார்கள். ஞானசம்பந்தர் சொல்றார். அந்த அந்தணர் குலத்தில் வந்த ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், கற்றாங்கு எரியோம்பி, வேதத்தை கற்று ஆங்கு எரியோம்பி களியை வாராமே செற்றார், துன்பம் வாராமல் துரத்தியவர்கள். அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலம். அப்போ இங்க மண்ணுயிர்களுக்கு எண்ணில்லாத விண்ணுள்ளோர்களுக்கு எண்ணில்லாத வேள்விகளை ஏற்றினார் அரசர் பெருமானார். கொற்றாளி குவலயம் சூழ்ந்திட சுற்று மன்னர் திரைக்கடை சூழ்ந்திட செற்றம் நீக்கிய செம்மையின் மெய் மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். கொற்ற ஆளி, ஆணை சக்கரம். இவர் என்ன பண்ண? அரசர் சொன்னா என்ன ஆகணும்? எல்லாரும் செய்யணும். அரசர் சொல்லும், குருநாதர் சொல்லும் கேள்வி கேட்காமல் செய்ய வேண்டிய ஒன்று. புரியல? அதான் சொல்றார், கொற்ற ஆளி குவலயம் சூழ்ந்திட. கொற்றம் அப்படின்னா ஆட்சி முறை. புரியல? கொற்ற ஆளி, ஆளி சக்கரம், ஆணை சக்கரம். ஆணை சக்கரம் குவலயம் சூழ்ந்திட. அவருடைய ஆட்சி எல்லை இதுவரை இருக்கோ அந்த ஆட்சி எல்லை வரைக்கும் இவருடைய ஆணை செலுத்திட. இப்படி செலுத்திய காரணத்தினால் சுற்று மன்னர் திரைக்கடை சூழ்ந்திட. எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள்லாம் எந்த கேள்வியும் கேட்காமல் நட்புரிமையோடு கொண்டு வந்து என்ன கொடுத்தாங்களாம்? திரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. திரைனா வரி, திரை கட்டுவதற்காக சூழ்ந்திட. கொற்ற ஆளி, அரசன் செலுத்தக்கூடிய ஆணை. எல்லாம் கவனிக்கணும். இந்த அரசர் ஆணையை பல இடத்துல நாம் ஓமைக்காக பார்ப்போம். நீங்கள் சிவபிரகாசம் படிச்சிருக்கணும், சித்தாந்த வகுப்பில் கற்றவர்களுக்கு தெரியும். நியதி தத்துவம் எப்படி செல்லும், காலம், நியதி, கலை அப்படி சொல்லக்கூடிய தத்துவங்களில் நியதி தத்துவம் அப்படி சொல்லக்கூடிய தத்துவம் எப்படி செலுத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசம் தரும் அரசர் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பித்திடும் செய்கை போல. ஒரு அரசன் செலுத்தக்கூடிய ஆணை எப்படி நாட்டு மக்களை செலுத்துமோ அதுபோல நியதி அந்தந்த மக்களை சென்று செலுத்தும். நியதினா அப்போ நீங்கள் நியதினா எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தத்துவங்கள் 36, வித்யா தத்துவம் 7, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், சுத்த மாயை. இந்த 7ல்
என்ன காலத்தில் என்ன அனுபவத்தை அனுபவிக்கணுங்கிறத நிர்ணயிப்பது காலம். எப்படி அனுபவிக்கணுங்கிற நியமிக்கிறது நேரி. சரிங்களா? நம்மளுக்கு வீட்டில் வாங்கி வச்சு ரொம்ப நாளாக ஒரு பொருள் இருக்கும், வாங்க வேண்டிய காலம் அது. அனுபவிச்சுமா? அனுபவிக்கிறேன். ஏன் அனுபவிக்க முடியல? இன்னும் நியதி கூடலை. இல்லை, நிறைய பேர்த்துக்கு அனுபவம் இருக்கும், சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. பொருளை வாங்கி வச்சுருப்போம், பொருளை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா அரிசி ஆலையினுடைய முதலாளியாக இருப்பார், அவர்னால அரிசி பொருளை சாப்பிட முடியாது. அரிசியை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்குரிய காலம் இருக்குது. நியதி என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அரிசியை உட்கொள்வதற்கு அவருக்கு வினை இல்லை. இல்லை, இதெல்லாம் தத்துவங்கள் வாயிலாக நம்ம வினையை நினச்சி பார்த்தோம்னா தான், ஏன் நான் நேற்று இதைத்தான் செஞ்சேன், இன்றைக்கி அதைத்தான் செஞ்சுருக்கிறேன், நேற்று பலன் கொடுக்காதது ஏன் இன்னைக்கு வந்து பலன் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நேதி தத்துவம். புரியல? அதனால் எங்கேயும் ஒரு வாரமாக செஞ்சேன், 48 நாள் போட்டேன், ஒன்றும் நடக்கலை, அவ்வளோதான், விட்டுறலாம். விட்டுறீங்கன்னா என்னாச்சு, 48 நாள் அது கணிந்து வர நேதி காலம் வரும்போது நேதி தத்துவத்தை இப்படி நடக்க போகுது. அப்போ விட்டு அது நடக்க போகிறது இல்லை. அப்போது ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு பயன் வந்து சேருகின்ற நேரம் நியதி. இங்கே கொற்ற ஆடி ஏன் இங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருடைய சொல்லை மறுக்காமல் இருக்கணும். பெரியோர்களுடைய சொல்லும், குருநாதருடைய சொல்லும், அப்புறம் அரசருடைய சொல். இந்த 3 சொல்லையும் ஏன்னு கேள்வி கேட்காம நிறைவேற்றணும். கேட்கணுங்கிறதோட கேள்வி கேட்காம நிறைவேற்றணும். புரியுற மாதிரி நம்மளுக்கு பழமொழி நம்ம அவை பிராட்டி சொல்லுவோம், புரியல? ஆறுவது சினம். ஆறுவது இரண்டே வரி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் கோபப்படப்பட்ட என்ன அப்படின்னு கேள்வி கேட்காத, தீரா கோபம் பேராய் முடியும். ஆறுவது சினம் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பதில்? வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். சினம்னா என்ன ஆகும்? ஆறும். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போனாங்க. 2 நாளைக்கு இருக்கும், 3ஆவது நாள் குறைந்து விடும். அப்படி ஓதுவது ஒளியேல். ஓதுவது ஒளி. தினமும் படிக்கிறத நிறுத்தாத. அப்படின்னு என்ன? ஏன் படிக்காமல் இருந்தா ஒரு நாள் விட்டா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன? அனுபவம். ஓதுவது ஒளியேல்னா ஓதாதார்க்கில்லை உணர்வோடு ஒழுக்கம். ஓதாதார்க்கில்லை உணர்வோடு ஒழுக்கம். யாரெல்லாம் ஓதி வர்றோமோ அவர்களுக்கு உணர்வோடு கூடிய ஒழுக்கமும் வரும். புரியல? அப்போ ஒரு பெரியவர்கள் நமக்கு ஒரு, ஏன்னா இந்த இன்னைக்கு காலத்தில் இந்த குழந்தைகள் இந்த நாகரிகத்தில் வளரக்கூடிய இந்த குழந்தைங்கள்லாம் அறிவுரை சொன்னோம்னா, உனக்கு ஏதாவது வேலையில் வேறு வேலையை பார்த்துட்டு போனி, சும்மா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது உனக்கு வேலை அப்படிம்பாங்க. புரியுதா? பெரியோர்களுடைய செல்ல கேள்வி கேட்காம அடிபணியணுங்கிறதுக்கு தான் பெரியவங்களுடைய வகுத்துட்டு போயிருக்காங்க. சும்மா அவங்க வந்து நம்ம அடிமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, அனுபவத்தில் கண்ட விஷயத்தை சுருக்கமாக அதை செய்யாத, அதை செய்யாது. ஏன் செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்டால், செஞ்சால் இப்படி துன்பம் வருங்கிறது அப்புறம் அனுபவித்தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை, இங்கே அரசனுடைய கொற்ற ஆடி குவளையம் சூழ்ந்திட சுற்று மன்னர்கள் எல்லாம் திரைகளை மறுக்காமல் கொண்டு செலுத்திட செற்றம் நீக்கிய செம்மையும். செற்றம் சினம். இப்போ அரசரை கண்டு பயந்து கொண்டு வந்து செலுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறார். மனுநீதி சோழருடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மற்ற மன்னர்களோட அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா, நல்ல நட்புரிமையோட அணுகுமுறை இருந்தது. இப்போ அரசர் கொண்டு போலேன்னு என்ன பண்ணிடுவார்? சிறைப்படுத்திடுவார், நமக்கு தண்டனை கொடுத்துரும். அந்த பயத்தோடு கொண்டு வந்து யாரும் திரை செலுத்தலையாம். செற்றம் நீக்கிய செம்மையின். சரி, அரசனுக்கு செற்றம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கிறதுலே நமக்கு அடிக்கடி வர்ற குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபம். பேசுகிற வழக்கிலே அப்படி தானே பேசி பழகி இருக்கிறேங்க. என்ன, என் கோபம் வந்தால் என் குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது உனக்கு? கோபம் குணமா? இல்லை, கோபம் நம்மளை என்ன பண்ணும்? கொல்லும். வள்ளுவர் சொல்கிறார், வெகுளாமை. இல்லை, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இது என்ன பண்ணும்? நம்மோடு சேர்ந்தவங்களையும் கொல்லுங்கிறார். சினப்பட்டினா
இந்த கோவப்பட்டால் நம்மளுடைய அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் கோபம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அடைந்து 2 மணி நேரம் கழித்து தான் ரத்த ஓட்டம் சீராகணும். ஒரு முறை கோவப்பட்டு நாம் நினச்சிட்டோம் கோபம் அடங்கிருச்சுட்டு, உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டத்தினுடைய வேகம் மறுபடியும் சரியாகிறதுக்கு என்ன ஆகலாமா, 2 மணி நேரம் ஆகுமாம். நமக்கு அனுபவத்திலே தெரியும், கோவப்பட்டு காதெல்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு சவச்சவன்னு ஆயிரும், இல்லை கையெல்லாம் நடுங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோவப்பட்டாவே 2 மணி நேரம் ரத்த ஓட்டம் பாதிக்குது, ஹை ப்ரெஷர் வருது, புரியுங்களா? ஆனால் கோவப்படாமல் இருக்க முடியுதா நம்மளால? ஏன், நம்மளுக்கு கோபங்கிறது குணமாகவே நினச்சிக்கிட்டோம், புரியுங்களா? கையை நிலத்தில் அரைந்தவன் கை எப்படி துன்பப்படுமோ அப்படி சினம் கொண்டவனுடைய உடம்பு துன்பப்படுங்கிறார். நிலத்தில் கைப்பு அரைந்தான் பிழையாதற்று வள்ளுவர், புரியல? கோபப்படுவது முற்றிலும் இது யாருக்கு? இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க கூட கோபப்படலாம், துறவரத்தில் இருக்கக்கூடியவங்க கோபப்படக்கூடாது. அப்பா, ரொம்ப சந்தோஷமான வார்த்தையை சொன்னாங்கய்யா. நாங்களாம் துறவிகள் இல்லை, நீங்களா அப்படி நினைப்பீங்க, நாங்களாம் துறவிகளா, நாங்களாம் கோபப்படலாம் நினச்சிக்குவோம், சரிங்களா? நெறிக்குள்ளே வந்தாவே நாம் கோபத்தை அடக்கணும். நம்மளுடைய சிவபவசாரத்தில் ஒரு பாடல் சொல்லுவார், ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் அஞ்செழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். இப்படி பின்னாடி இருந்துவாங்க. திருமுறைகள் ஓதனைங்கன்னா சினம் தவிரும். அதுக்கு ஒரு அடைமொழி வச்சாரு, சீச்சி சினமே தவிராய். சினத்தை விடுப்பா, கோபத்தை விடு. இப்போ கோபப்படுறது சரியா தவறா அப்படின்னு தானே இப்போ. ஏன்னா அரசன், ஒரு நாட்டினுடைய அரசன் கோபப்படாம புலிகேசி மாதிரி வாங்க வரவங்களா வாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளப்படி காமிச்சு சண்டை போடாமல் உட்காந்துட்டு இருக்கணும் என்ன? கோபம் சரியா இல்லையான்னு அரசருக்கு சரி இல்லை. கவனி, அரசன் தன் பொருட்டு சினப்படக்கூடாது. அரசன் துறவி இவங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, தன் பொருட்டு சினப்படக்கூடாது. பிறர் பொருட்டு சினப்படுவதில் தவறில்லை. நாமெல்லாம் அப்படியே உள்டா, நமக்கு நடந்ததுன்னா கோவப்படுவோம், பிறருக்கு நடந்ததுன்னா அப்படியே தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்பா, அது யாருக்கோ எங்கேயோ நடக்குது, கோவப்பட்டு என்ன ஆக போகுதுங்க, அதாவது அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படி நினைப்போம். இல்லைங்களா? ரெண்டு வரலாற்று, இதெல்லாம் நம்ம வரலாற்றுக்குள்ள புராணத்துக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி. எம்பிரான் அப்பர் சுவாமிகளை நீற்றறை சுண்ணாம்பு சூளையில் கொண்டு போய் சமணர்களை அடைக்கிறாங்க. பல்லவ மன்னன் போய் அடைக்க சொல்கிறான், இல்லைங்களா? அவங்ககிட்ட பல்லவ மன்னன்ட்ட யோசனை பெற்று ஆணை பெற்று இவங்க யோசனை சொல்லி அவர்கிட்ட ஆணை பெற்று அப்பர் சுவாமிகளை போய் இதில் சுண்ணாம்பு சூளையில் அடைக்கிறாங்க. யானை விட்டு அடலை செய்தாங்க. எங்கேயாவது நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் கோவப்பட்டவங்க இருக்குதான்? தனக்கு நேர்ந்த துன்பம், அதனால் அவர் என்ன பண்ணல, கோவப்படலை. அப்படியே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வந்தார். பாண்டிய நாட்டு மதுரையில் ஞானசம்பந்த பெருமான் தங்குவதற்கு கொடுத்த மடத்தில் சமணர்கள் கொண்டு வந்து அரசனுடைய ஆணையை பெற்று மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் கோவப்பட்டார். என்ன பண்ணார், பையவே சென்று பற்றுக பாண்டியர்க்கு ஆகவே, இந்த வெப்பம் வேணாகட்டும், அரசனை சென்று பற்றட்டும். எப்போ அடியார்கள் தங்கி இருக்கிற மடத்துக்கு நெருப்பு வைக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சோ, இந்த நெருப்பு அவர்களை சென்று பற்றட்டும் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்து அதை செஞ்சார். பாருங்க, தனக்கு நேர்ந்த போது அருளாளராய் எம்பிரான் அப்பர் சுவாமிக்கு அதை பற்றி ஈண்டு வரும் துயர்களுக்கு எம்பிரான் உளன், எனக்கு வர துன்பத்துக்கு யார் இருக்கிறார், எம்பிரான் உளன் அப்படின்னு பேசாம உட்காந்துக்கிட்டார். அதுவே எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் அடியவர்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கண்டு என்ன பண்ணார், சினப்பட்டார். இதுதான் ஞானிகளுக்கும் சாமானியர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இதை நாம் கற்றுக்கணும். பாடமாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சினம் என்பது நம்ம 3 குணமும் நம்மகிட்ட இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம பூத்துனதில்லை, கோபம் நானாக பூத்திடுதில்லை. இது ஆல்ரெடி பில்டப். சாமி என்ன பண்ணி வச்சிருக்கிறார், உள்ள இன்பில்ட்டாக வச்சிருக்கிறார். ராசதம், தாமசம், சாத்வீகம்.
சாத்வீகம் அதிகமாகிச்சுன்னா இந்த ராசதமாகிய கோபம் என்ன ஆகும்? ராசத குணம் குறையும். இந்த சாத்வீகத்தை அதிகம் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணதை தவிர கோபத்தை எப்படி நிற்கிற முயற்சியெல்லாம் வேண்டவே வேண்டாம். சாத்வீகமாக நம்மளுடைய தன்மையை, நம்ம ஆன்மாவுடைய தன்மை எப்படி வச்சுக்கணும்? சாத்வீகமாக வச்சுக்கணும். சாத்வீகமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற பழக்க வழக்கங்கள், திருமுறை, அஞ்செழுத்து, மூச்சு பயிற்சி, இதையெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம் அறிவு சாத்வீகத்தில் உயர்ந்தோம், ராசவ தாமதத்தில் குறைந்தும் நிற்கும். இதற்கான முயற்சி தான் சமயம். சமயம்னா திருநீர் உடம்புல பூசி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க, அப்படி இருக்கிறதுக்காக சமயம் கொடுக்கப்பட்டதில்லை. சமயம் என்பது நம் உயிரை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. இல்லை, யாராலும் சரியாக பயன்படுத்தணும்னா அந்த வழிமுறையில் சரியானவா இந்த இடத்துலேருந்து பயணித்து சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இல்லை, எனவே அரசர் பெருமகனார் செற்றம் நீக்கிய செம்மையின் மெய் மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். இவருடைய பெயர் மனுநீதி சோழர். இந்த மனுங்கிறது ஏற்கனவே ஒரு சோழருக்கு இருந்த பெயர். அந்த பெயரை தனக்கு உரிமையாக்கும்படி இவர் நடந்து கொண்டார். இல்லை, முன்னால் இருந்த முன்னவர்களுடைய, அதாவது மூத்தவர்களுடைய பெயர் சந்ததிக்கு வரும். அதுபோல் இவருடைய சந்ததியில் இருந்த பெயரை தனக்கு, ஏன் இவர் அப்படி நடந்துக்கிட்டார், இவங்க அப்பா போலவே இருப்பா, இவங்க பாட்டம் போலவே இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனு என்ற பெயரை தனக்கு உரிமையாக்கும்படி தன்னுடைய வாழ்க்கை, அந்த அரசாட்சி முறையை சரியாக அமைத்து கொண்டார் அரசர். பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனைக்கே அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்து உள்ளான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால். இப்போ நாட்டினுடைய அரசருடைய கடமைகள் முக்கியமான தலையாய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவருடைய எல்லையில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் பூசைகள் தடைபடாமல் நடக்கணும். அரசருடைய கடமையில் தலையாய கடமை பூசை முட்டுப்படாமல் தடைபடாமல் நடக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ செஞ்சு வச்சுக்கணும். இல்லை, எத்தனை திருக்கோயிலில் ஒரு கால பூசையோடு நிகழாமல் நம் தமிழகத்தில் இருந்து போய் பார்த்து சுற்றி வாங்க. அரசுக்கு வருகின்ற வருவாய் வருகிற கோயிலில் வரக்கூடிய பணத்தை எடுத்து செலவு பண்ணாவே மிச்சம். எல்லா கோயிலையும் பூசை நடக்கிறதுக்கு அரசர்கள் அந்தந்த கோயிலுக்கு நிலத்தை எழுதி வச்சாங்க. புரியல, பல வகையான பொன்பொருள்களை சேமித்து வச்சாங்க. அத்தனையும் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு. இதெல்லாம் நீங்களே அனுபவத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எடுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா வேற அவங்க பேரில் அது மாறிடும். இல்லை, அப்படி பல ஊரில் பாடல் பெற்ற திருத்தலத்தை நடந்திருக்கு. இன்னும் பாடல் பெற்ற திருத்தலத்தில் ஒரு கால பூசைக்கு கூட பெருமானுக்கு வழி இல்லை. அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு திருமூலர் 3000 ஆண்டுகள் யோகத்திலிருந்து ஒரு பாட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இறைவனுடைய திருக்கோயில் பூசை முட்டிடின் கள்ளங்கவடம் மிகும். அரசருடைய உடலுக்கு தீங்கு நேரும். கள்ளம் கவடம், அதை சொல்ற, முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றும். வாரினா மழை வராது, வாரி வளம் குன்றும். கள்ளங்களவு மிகுந்திடும் காசினி என் நந்தி எடுத்துரைத்தானே. என்னுடைய குருநாதராகிய நந்திய பெருமான் சொன்னார் எனக்கு உபதேசம் பண்ணும் போது, எப்போ அரசன் திருக்கோயில் நடக்கக்கூடிய பூசைகள் முட்டுப்படுற மாதிரி வச்சானோ அப்போ அரசனுக்கு தீங்கு வரும், ஊர் நாட்டில் கள்ளங்கபடம் போன்ற குற்றங்கள் நிகழும், மிகுந்துடுங்கிறார். அரணாறு கோயில் திருக்கோயில்களுக்கு ஆகிய திருப்பணிகளில் நம்மளோட முயற்சி செய்யுங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வரக்கூடிய வருவாயில் ஒரு சிறு தொகையை சிவபெருமானுடைய திருப்பணிக்கு முயற்சி செய்யுங்க. நம்ம பாருங்கள், எத்தனை நண்பர்கள் மாதந்தோறும் ஒரு 100 ரூபாய் திட்டம் அரண்மனை வாயிலாக நடைபெறுகிறது. எத்தனை பேர் நினைச்சிருக்கிறோம்? ஒரே ஒரு 100 ரூபா தான். நம்ம மாற்றம் எவ்வளோ வருது? ஒரு 100 ரூபாயில் 241 கோயில் இது வரைக்கும் கூரை போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவலிங்க வெட்ட வழியில் இருந்த சிவலிங்க குளத்திலையும் குளக்கரையில் இருந்த வயல்களில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்து சுரஞ்சபட்சம் இந்த மாதிரி செட்டு போட்டு 240 கோயில்களுக்கு குறைச்சிருக்கு 3 ஆண்டில்.
2021 தொடங்கி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மாதத்துக்கு 3 செட்டு 4 செட்டு, ஒரு செட்டு போகிறது 50,000 ரூபாய். புரியல? இவ்வளவும் ஒரு 100 ரூபா, ஒரு திட்டத்தில் 100 ரூபா கொடுக்கறதுனால அன்பர்களுக்கு இப்போ அந்த பணிக்கு பயன்படுது. 25,000 மக்கள் இதில் இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புரியல? இன்னைக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை நம்மளுடைய ஐயா அவர்கள் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு அரசு நினைச்சா, நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசு நினைச்சா என்ன பண்ணிடலாங்க, வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய கோயில்களுக்கு எடுத்தெல்லாம் இந்த கோயில்களில் திருப்பணி நீங்கள் நினச்சிங்க, இந்த சிவலிங்க வெட்ட வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. பாடல் பெற்ற திருத்தலங்கள், பல திருத்தலங்களில் பல பணிகளுக்கு நமக்கு சாமி வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். திருவாதூரில் 5 கோடி, திருவாதூரில் செய்யப்பட்ட திருப்பணி மாணிக்க வாசகருக்கு 5 கோடி. இந்த 5 கோடியில் 100 ரூபாயில் வந்துருன்னு நினச்சிக்காதீங்க. புரியலா? பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் மனமு வந்து மணிவாசக பெருமானுக்கு கொடுத்த தொகை, அவருடைய திருக்கோயில் வளாகம் ஒரு பாதுகாப்போட, திருவாசகம் 365 நாள் படிக்கிறதுக்கான ஒரு அரங்கம், தங்கி செல்வதற்கான அரங்கம், இவையெல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க. பல பாடல் பெற்ற இன்னைக்கு பாடல் பெற்ற திருத்தலங்கள் HR இருக்குது, இந்த சமய இந்த அறநிலைத்துறையில் இருக்குது. அவர்கள் கூட ஒரு மதில் அமைச்சு கொடுங்க, ஒரு நிலம் போட்டு கொடுங்க. எத்தனை கோயிலில் கேட்குறாங்க தெரியுங்களா? நமக்கு ஏங்க நீங்கள் பணம் இருக்கு செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு வாழ்கிற நாட்களில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்துருக்கிறார். ஒரு 5,000 ரூபா நம்ம கையில் கொடுத்தோம்னா, ஒரு யோசிச்சு பாருங்க, ஐயா சொன்ன மாதிரி அந்த திருத்தலத்தில் நடந்து போகிறவனுடைய கால்பட்ட புண்ணியம் நமக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு நிலம் போட்டு கொடுக்குறோம், ஒரு 3000 சதுரடி கிடைக்கிது. 3000 சதுரடி போடுறதுக்கு இவ்வளோ தொகையாவது ஆளாளுக்கு ஒரு தொகை கொடுக்குறோம். கொடுத்த தொகையினால நம்ம சந்ததிக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். அந்த நிலத்தில் எத்தனை புண்ணிய ஆன்மாக்கள் வந்து நிலத்தில் கால்படுதோ அத்தனை புண்ணியமும் நம்ம சந்ததிக்கு வந்து சேரும். இல்லைங்களா? அப்படிப்பட்ட புண்ணியங்களை எல்லாம் அரசர் பெருமானார் செய்து வைத்தாருன்னா அந்த பாட்டில் சொல்கிறார். பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர், திருவாரூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட நாதருக்கும் எங்குமாகி இருக்கக்கூடிய இறைவராகி அவருக்கு பூசணைக்கு தேவையான அங்கன் வேண்டும் நிபந்தம். நிபந்தம்னா நித்தியப்படி நடப்பதற்கு பேர் நிபந்தம். ஒரு நாளைக்கு 6 கால பூசை நடக்கணும் அதிகபட்சம். ஒரு கோயில் திருக்கோயில்னா சிவபெருமான் திருக்கோயிலாம் 6 கால பூசை நடக்கணும். ஒரு கால பூசை கூட நடக்கலைன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம 3 வேளை சாப்பிடணுங்க ஒரு நாளைக்கு. நம்மளுடைய சாப்பாடு கணக்கு எவ்வளோ? 3 தானே, 4. 3 வேளை சாப்பிட்டா போகின்னு அர்த்தம். 2 வேளை சாப்பிட்டா யோகி. புரியல? 4 வேளை சாப்பிட்டா ரோகி. ஒரு வேளை சாப்பிட்டா அவங்களாம் ஞானி. புரியல? பின்னாடி இதில் இருக்குது திருமூல வரலாற்றில். அப்போது உணவுக்காக நம்ம 3 வேளையில் ஒரு வேளை குறைச்சிக்கிறோமா? நேரத்துக்கு சாப்பிடணும்னு தோணுதா இல்லையா? ஆனால் சுவாமிக்கு 6 கால வழிபாட்டில் ஒரு காலம் தான் நடக்குது. நமக்கு வீடு சாமி நல்ல நிழலில் வச்சிருக்கிறார். மழை பெஞ்சால் சாரல் அடிக்கலை. புரியல? ஒதுங்க வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒதுங்குற காலத்தில் இல்லை. நாம் இவ்வளோ வாய்ப்பு பெருமான் கொடுத்துருக்கிறார். அந்த இறைவன் நாம் அவருக்கு செய்யறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கணும். நாம் கொடுத்ததுனால தான் அவருக்கு பணி நடக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. நமக்கு இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இது ஒரு வாய்ப்பு. என்ன, இத்தனை கோயில்களை இந்த நூற்றாண்டில் செம்மைப்படுத்தி சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ நம்மளுடைய அரசர் பெருமானார் நிபந்தங்கள் ஆராய்ந்துள்ளார். துங்க ஆகமம் சொன்ன முறையினால் திருக்கோயிலுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று பெருமை மிக்க ஆகமங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட முறைகளை எல்லாம் செய்து வைத்தான் மனுநீதி சோழன். அறம் பொருள் இன்பமான அறநெறி வளாமல் புள்ளி மரம் கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் சிறந்த நல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேர் அறிக்குருளை அண்ணான். இப்படி அரசர் எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையை நடத்தணுமோ அப்படி அறம் பொருள் இன்பமான வாழ்க்கையை முறைப்படி நடத்தி, அதே சமயம் மரம் கடிந்து அறத்தை செய்தார். அறத்துக்கு எதிர் சொல்லணுங்க மரம். அதுக்கு அப்படியே நீங்கள் பரிமள உரை எடுத்தீங்கன்னா விதித்தன செய்தலும் விளக்கியன ஒளிதலும். என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்தால் விதித்தன செய்தல்.
விளக்கியன ஒளிதல், இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னா செய்யக்கூடாது. என்ன விளக்கியன ஒளிதல் நமக்கு என்னன்னு தெரியுமா? விளக்கியன ஒளிதல்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? இரவு 7 மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அறம் நினச்சிக்காதீங்க. சாதாரண உலகியல் வாழ்க்கை நெறிமுறை. 7 மணிக்கு மேலே உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் உணவு பழக்க வழக்கத்துக்காக சொல்லப்பட்டு உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சீராக அமையும். அற வாழ்க்கை வாழணும்னா எப்படி வாழணும்னா இப்படி தான் வாழ முடியும். இல்லை அறம்னா அவை பிராட்டி சொன்னார், ஈதல் அறம் விதித்திருக்கிறார். என்ன விதிச்சிருக்கிறார் அவையார்? ஈதல் அறம். என்ன கொடுக்கறதுங்க ஐயா அப்படின்னு கேட்டார், உங்கள்கிட்ட எது மிகுதிப்பாடாக இருக்குதோ அதை கொடு. எவ்வளோ கொடுக்குங்கய்யா? உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடு. கவனிங்க, எது மிகுதிப்பாடாக இருக்குதோ அதை கொடுங்க. அதுலேயும் எல்லாம் கொடுத்துறதா. உன்னால் எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ அதை கொடு. உன்னால் எவ்வளவு தகுதியோ அவ்வளவு கொடு. ஒள்ளும் வகையால் அறத்தை செய். ஈதல் அறம். எங்கள்கிட்ட கல்வி அதிகமாக இருக்குதா, 4 பேர்த்துக்கு இந்த கல்வியை கொடுக்கணும். எங்கள்கிட்ட ஆடை அதிகமாக இருக்குதா, 4 பேர்த்துக்கு ஆடை கொடுக்கணும். அருவான்மை நாயன்மார் வரலாற்று எடுத்தீங்கன்னா அவர்கள் அவங்க செய்த தொண்டு எப்படி செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழில் என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறாங்க. நெறிகாட்டி சென்றிருக்கிறாங்க. திருநீலகண்ட குயவர், அவர் குயவர் பானை செய்கிறவர். அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வயிற்று ஜீவனத்துக்காக பானையும் பண்டங்களும் செய்து விட்டார். தன்னுடைய தொண்டுக்காக மண்பாண்டமாகிய ஓட செஞ்சு வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் திருவோடு கொடுத்தார். அமர்நீதி நாயனார் நெசவு தொழில் செய்தார். இல்லைங்களா? நேசநாயனார் நெசவு தொழில் செய்தார். அடியார்களுக்கு என்ன கொடுத்தார்? ஆடையும் கந்தையும் கோவணமும் கொடுத்தார். இளையான்குடிமாறர் விவசாயம் செஞ்சார். அடியார்களுக்கு உணவு குறையில்லாம சிறந்த விருந்து செய்தார். ஒவ்வொரு அடியவரும் தன்னுடைய வாழ்க்கையில எது தொழிலோ அதை என்ன பண்ணாங்க? தொண்டும் செய்தார்கள். நீங்கள் தொழிலை முழுக்க தொண்டா செய்ய வேண்டாம். ஒரு அடியவரை பார்த்தா நம்ம என்ன செய்யலாம்? தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு. இந்த அடியருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் 100 ரூபா, புரியல? வெளியே இருக்கிறவங்க வாங்க வந்தாங்கன்னா 120 150 விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடியர்கள் வந்தால் முடிஞ்சால் 100 ரூபாய்க்கு லாபம் இல்லாமல் இலவசமாக கொடுக்க சொல்லலையே. என்ன பண்ணலாம்? ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா இது தொண்டு. இந்த புண்ணியம் சிவபுண்ணியத்தில் போய் கணக்கு எழுதப்படும். நீங்கள் ஈசன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய அத்தனையும் சிவபுண்ணியமாக சேரும். சிவபெருமானுக்கும் ஈசனுக்கும். அதனால சொன்னாங்க, படமாடும் பகவர்க்கு ஒன்று ஈகில் நடமாடும் நம்பருக்கு அது படமாடும் பகவர்க்கு யாருங்க? படமாடும் பகவர் சிவபெருமான். படமாடும் பகவர்க்கு ஒன்று ஈகில் நடமாடும் பகவர்க்கு அது ஆகா. நடமாடும் நம்பர்கொன்று ஈகில் படமாடும் பகவர்க்கு அது இவருக்கு கொடுத்தீங்கன்னா அங்கே போய் சேரும் எளிமையான வழியை சொன்னாங்க பெரியவங்க. இல்லை, மணிவாசக பெருமான் எவ்வளவு அருள்நிலை பெற்றவர். சாமிகிட்ட ஆசை என்னன்னு கேட்குறாரு, உன்னுடைய அடியாருடைய அடியாராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குதுப்பான்னு கேட்டார். அடியாருக்காக ஆசைப்பட்டேன். பின்னாடி திருப்படையெழுச்சியில் ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என அத்தனை ஆகாது. ஆசைனா என்ன? அடியாருக்கு அடியனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசையினார். எனவே அரசர் அறம் பொருள் இன்பம் ஆகிய வாழ்க்கை முறை. ஏன்னா மனித புருஷ லட்சணம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வடமொழியில் புருஷார்த்தம் வாங்க, புரியல? மனிதன் என்று சொல்லக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய மக்கள் பிறப்புக்கு என்னங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் கேட்டால், அறம் பொருள் இன்பம் வீட்டை அடைவது தான் மனித பிறப்பினுடைய இலக்கு. இதில் நாம் இடையில இருக்கக்கூடிய ஒன்றே தான் தேடுறோம், பொருள் இன்பத்தை மட்டும்தான். இந்த பக்கம் இருக்கிறதையும் தள்ளி விட்டுட்டோம், அந்த பக்கம் இருக்கிறதையும் தள்ளி விட்டுட்டோம். அறம்னாலும் என்னன்னு தெரியல, வீடுனாலும் என்னன்னு தெரியல. பொருள் இன்பம் ரெண்டு முக்கியம். இதே நோக்கி தான் ஃபோக்கஸ். 2 கண் இருக்குது, 2 கண் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பொருள் இன்பம். இல்லை, இப்போ எப்படி பொருளை ஈட்டணும்? அறத்தின் வழி ஈட்டுக, ஈதல் அறம். புரியல? அப்படி பொருள் இன்பத்துக்குலாம் இலக்கணம் வகுத்தார் ஔவையார். இப்போ அரசர் எப்படி வாழ்ந்தாராம்? அறம் பொருள் இன்பமான அறநெறி வளாமல் தவறாமல் வாழ்க்கை நடத்தினார். இதான் பொருள் ஈட்டியிருக்கிறார்கள்னா பொருளை அறத்தோடு ஈட்டினார், இன்பத்தை அறத்தோடு அனுபவித்தார். புரியல? தனக்குரிய இன்பத்தை அனுபவிச்சு அதுக்கு பேர் அறம்னு அர்த்தம். இல்லை, பிறருக்குரிய இன்பத்தை நாம் அநியாயமாக அனுபவிச்சோம்னா அதுக்கு பேர் மரம்னு அர்த்தம். அதனால் அறத்தை செய்து மரத்தை கடிந்து அரசர்
மற்ற அரசர்கள் எல்லாம் போற்ற இந்த உலகத்தை காத்து வருகின்ற நாளில் அவருடைய மனைவியாருடைய திருவயிற்றில் மணி வயிற்றில் சிங்கம் போல இளம் சிங்கம் போல ஒரு குழந்தை வந்து வாய்க்கிறது. அதான் சொல்றார் அரசர் மற்றைய அரசர்கள் போற்ற வையகம் காக்கும் நாளில் சிறந்த நல் தவத்தால். இந்த சிறந்த நல் தவம் என்னதுங்க? மேலே சொன்னால புட்டிடம் கொண்டவருக்கு ஆகம முறைப்படி அன்றன்றைக்கு நடக்க தேவையான பூசணைக்கு தேவையான வழிபாட்டை செய்தார்ட்டு அப்படி செய்து வைத்த தவம் தான் சிறந்த நல்தவம். அந்த நல்தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் அம்மையாருடைய மணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறி குரலைனா இளம் சிங்கம், இளம் சிங்கம் போல ஒரு குழந்தை வந்து அவருக்கு வாய்த்தது. தவம் முயன்று அரிதில் பெற்ற தனி இளம் குமரன் நாளும் சிவம் முயன்று அடையும் தெய்வக்கலை பல திருந்த ஓதி கவனவாம் புறவியானை தேர்ப்படை தொழில்கள் கற்று பவம் முயன்ற அதுவும் பேரே என வரும் பண்பின் மிக்கான். அருமையான சிந்தனைக்குரிய ஒரு பாடல். இப்படி அரசர் தவமிருந்து பெற்ற குழந்தையாகிய இவர் வீதி விடங்கன். அவருடைய பெயர் வீதி விடங்கன். திருவாரூர் பெருமானுடைய திருநாமம். அந்த புட்டிடம் கொண்டநாதருக்கு வீதி விடங்கன்னு பேர். அதனால் வீதி விடங்கன் என்ற திருநாமத்தை உடைய இந்த குழந்தை எப்படி இவர் பெற்றார்னு கேட்டீங்கன்னா, தவம் முயன்று அரிதில் பெற்ற குழந்தை. அப்போ என்ன? அரசருக்கு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாமல் தவம் முயன்று கிடைத்த அந்த திருக்குழந்தை. அதாவது தவம் முயன்று அரிதில் பெற்ற தனி இளம் குமரன். இவர் என்ன பண்ணாங்களாம்? நாளும் கலைகளை கற்று வந்தார். பள்ளிக்கூட படிப்பு இப்படி படித்து கலை அரசர் குடும்பத்தில் பிறந்தால் பல வகையான கலைகளை கற்கணும். அதில் அரசருடைய இளங்குமரராகிய வீதி விடங்கர் எதை முதல் பயின்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வைக்கிறார் சேக்கிழார் பெருமான். சிவம் முயன்று அடையும் தெய்வக்கலை பல திருந்த ஓதி. சிவத்தை அடைவதற்கு எந்த கலைகள் எல்லாம் முக்கியமோ அந்த கலைகளை எல்லாம் அரிதில் முயன்று ஓதி ரொம்ப முயன்று கற்றுக்கிட்டார். ஏன்னா இறைவனை அடைவதற்கான கல்வி கற்பது தான் மக்களுக்கு முதல் தேவையாக இருந்தது. நீங்கள் குருகுலத்தில் போய் விட்டீங்கன்னா முதல் கல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசர் பரம்பரையில் முன்னோக்கி குருகுலத்தை விட்டாலும் முதல் எதை கற்றுக்கணும்? வழிபாட்டினுடைய நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்துட்டு தான் அப்புறம்தான் அரசருக்கு படைக்கல்வி ஒரு பக்கமாக வச்சுருப்பாங்க. இதை நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்து கல்வி இருந்தது. புரியுங்களா? கல்வி ஒரு பக்கம் தொழிற்கல்வி சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ தொழிற்கல்விக்கு தனி இடம். புரியுங்களா? ஒரு 6 பாட வேலை 7 பாட வேலை கல்வி, ஒரு பாட வேலை தொழிற்கல்வி. இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கு தனித்தனி கல்வி. இல்லை? அப்போ இந்த 2வது வரி பாருங்கள். சிவம் முயன்று, அதுக்கு எப்படி வார்த்தையை கொண்டு போட்டுன்னு கேட்டிங்கன்னா, முயன்று சிவம் அடையும். எப்படி சிவத்தை அடைய முடியும்னா, நாளும் முயன்றீங்கன்னா தான் சிவத்தை அடைய முடிகிற குறிப்பு. ஒரு நாள் 2 நாளில் சிவத்தை அடைய வாய்ப்பே இல்லை. இல்லை? சிவபெருமான அருளை பெறணும்னா பன்னாள் என்னை அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று சிவம் எதிர்ப்படும். தினந்தோறும் பெருமானை வழிபாடு செய்யத்தான் அவன் நாளும் நாம் அழைக்க அருகில் வருவான். இல்லை? இப்போ எங்கேயோ இருக்கிறான், இல்லை இங்கே தான் இருக்கிறான். இங்கே இருக்கிறவன் நமக்குள்ள வெளிப்படணும்னா நாளும் தவம் செய்யணும். இது சித்தியாவில் ரொம்ப அருமையாக சொல்லுவேன். கண்ணாடி மங்கி போச்சு, அழுக்கேறி கிடக்குது, சரிங்களா? இதை முகம் தெரியல, போய் தொடச்சிங்கன்னா முகம் தெரியும். நல்ல பழுப்பேறி ரொம்ப நாளாக அழுக்கு பிடிச்சிருக்க கண்ணாடி. இன்றைக்கி போய் துடைக்க போனீங்க, தேய்க்கும் போது கொஞ்சம் தான் போகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி துடைச்சாச்சு, நாளைக்கு துடைப்போம் அப்படின்னு விட்டுட்டீங்க. நாளைக்கு விட்டு துடைக்கல, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. மீண்டும் துடைக்க வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? பழையபடி கண்ணாடி இருக்கும். புரியுங்களா? தர்ப்பணத்தை விளக்க வந்த விளக்கு போல. தர்ப்பணம்னா கண்ணாடி. கண்ணாடியை எப்படி சுத்தமாக இருக்கணும், நாள்தோறும் தொடச்சி முகத்தை பார்த்தா வெளிச்சம் அழகாக தெரியுமோ, பல நாள் மலத்தில் சம்பந்தப்பட்ட இந்த உயிர் அப்படித்தான் அறியாமையில் மூழ்கி கிடக்கும். அறியாமை போகிற மாதிரி இது என்ன பண்ணணும்? தினந்தோறும் தர்ப்பணத்தை விளக்கணும். விளக்குனா நமக்கு என்ன வரும்?
சிவமாகிய பொருள் உள்ள வெளிப்படும். அப்படிங்க அரிதில் பெற்ற குழந்தையாகிய தனி இளங்குமரன் நாளும் முயன்று சிவத்தை அடைய தெய்வக்கலை பல திருந்த ஓதி, தெய்வக்கலைகள் பல திருந்த ஓதி. இதனது கற்க. அப்படியே வள்ளுவருடைய குரலை அப்படியே பொருத்தலாம் இந்த பாட்டில். கற்க தெய்வக்கலை பல திருந்த ஓதி கசடர கற்றார். அதை எப்படி கற்றார்? குற்றமில்லாத கற்றார். குற்றமில்லாதனா தனக்குள் திருந்த கற்றுக்கிறது. திருந்தகன்னா படிக்கிறது நாம் ஒன்று சொல்லிட்டு போவோம், வாங்கிக்கிறவங்க என்ன வாங்கிக்குவான்னு கேட்டிங்கன்னா விகற்பமும் வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கூடிய அறிவு சரியா இல்லைன்னா தெளிவு நம்ம போய் சிந்தித்து தெளியணும் இல்லை, கற்கணும், கேட்கணும், அப்புறம் பிறகு சிந்தித்து தெளியணும். அப்போ இங்கே தெய்வக்கலைகள் பலவற்றை கற்றார், கற்றதை சிந்தித்து தெளிந்தார், திருந்த ஓதினார். ஓதி கற்க கசடர கற்றவை கற்றபின் என்ன பண்ணணும்? அதன்படி நிற்கணும். அதோட எதெல்லாம் கற்றுக்கிட்டாருன்னா கவனமாம் புரவி. புரவி என்பது குதிரை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலால் படை போன்ற தொழில்களுக்குரிய பொருள் கலைகளையும் கற்றுக்கொண்டு பவம் முயன்ற அதுவும் பேரே என வரும் பண்பின் மிக்கான். இந்த பிறப்பை எடுத்தது, பவன்னா பிறப்பு, இந்த பிறப்பை எடுத்தது ரொம்ப புண்ணியம்னு சொல்ற மாதிரி வளர்ந்து வந்தான். வந்து எனக்குன்னு பிறந்திருக்குது பாரு, சாமி சாபம் அப்படின்னு சொல்ற மாதிரியா வளர்ந்தான். எப்படி சொல்றாரு பாருங்க. பிறப்பை பெற்றது தவம் எனும்படி, தந்தை பார்த்து, தாய் பார்த்து, ஊரார் பார்த்து மெச்சும்படி வளர்ந்து வருவது. ஒரு குழந்தை எப்படிப்பட்ட வளர்ச்சியோட வளரணுங்கிறதுக்கு குழந்தையினுடைய வளர்ச்சி நிலைமையை சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுவார், ஊரார் பார்த்து நல்லவன் சொல்லணும். ஒரு தந்தைக்கு மகன் தேடித்தர வேண்டிய ஈட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புகழும் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் தந்தை என்ன தவம் செய்தான் என்னும்படி வளரணும். அவன் என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தானா, இது இப்படி தெரியுது. தந்தை மகட்காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி, ரெண்டையும் வேற மாதிரி சொன்னார். தந்தை மகற்காற்றும் நன்றி, நன்றி திருப்பி செலுத்தணும், புரியல. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான்குள் என்னும் சொல். என்னையா தவம் பண்ணாங்க அப்ப அப்படிங்கிற மாதிரி வளர்ந்து வரணும். அதுதான் இங்க சொல்றார். பவம் முயன்ற அதுவும் பேரே என வரும் பண்பின் மிக்கான். அப்போ ஒரு தந்தைக்கு பெருமை தேடுகிறவரே இவனுடைய வெளிப்பாடு, பண்பு வெளிப்படுது. பார்த்தா ஒவ்வொரு ஒன்றும் வேண்டாங்க, வீட்டுக்கு ஒரு குழந்தைய நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், விருந்தினராக போகிறோம், சரிங்களா, விருந்தினால நண்பர் வீட்டுக்கு போகிறோம். அப்போ தான் முதல் முறையாக போகிறோம். வீட்டில் அந்த குழந்தை வளர்ந்து வருது, ஒரு 7 வயசு 8 வயசு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கேன். வந்துடு, வாங்க சிவாய நம்ம, இல்லை வணக்கம், நல்லா இருக்கீங்களா, இப்படிலாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி உணர்வுப்பூர்வம் மாறி யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த குழந்தை இந்த வயசு, அது சின்ன 5 வயது தான் ஆகுது, இப்படி இப்படி இதுக்கு யார் நினைப்போம்? அவங்க அப்பா அம்மா அப்படி ஒரு பழக்க வச்சுக்கிறாங்க, நல்ல வளர்த்து வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தலைமுறை எப்படி இருங்க, வீட்டு வாசலில் யாராவது வந்தாலும் நேராக பின்னாடி போய் ஒழிஞ்சு தொலைபேசி எடுத்து வச்சுக்கணும். இல்லை, பெற்றோரும் அதை சொல்லி வளர்த்துறதே இல்லை. இல்லை, வா முன்னாடி வாங்க, வழக்கம், அப்படி வருகிறவர்களை வரவேற்கிற அந்த விருந்தினர் உபசரிப்பே மாறிடுச்சு. இல்லை, இதெல்லாம் தான் பயிற்சி முறை. என்ன அந்த பண்பின் மிக்கானா என்ன பண்பின் மிக்கான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்குதுங்கிறத அவருடைய செயல் வெளிப்பட்டு நிற்கிறது. நம்மளுடைய வீதி விடங்கராகிய மனுநீதி சோழருடைய திருமகனாருடைய பண்பு, அவருடைய கல்வி பயின்றதும் தந்தையினுடைய வளர்ப்பின் காரணமாக நல்ல பண்பு வெளிப்பட்டு இருக்கிறது என்று காட்டுகின்றார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்மிகள் வளாது வேகமலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாருடைய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்தரசே போற்றி,
அருள் தரும் விசாலாட்சி அம்மையுடனாகிய விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போல் நால்வர் பொற்றாள் நம் உயிர் துணையே அருபான்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி எம்பிரான் தெய்வச்சை கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போல் சம்பலம்